ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ட் ஆஃப் ஃபைட்டிங்ல இருந்து நம்ம கம்யூனிட்டில இருந்து ஒரு 10 மெம்பர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிபேட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். வாட்ஸ்அப்ல வந்து திடீர்னு இல்லை, இஸ்லாமா ஜான் ஜோன்ஸான்னு சொல்லிட்டு ஒரு போல் ஆரம்பிச்சது. ஸோ அங்கே ஆரம்பிச்சு ஸோ ஃபைனலாக வி ஆர் ஹியர் டு டிபேட் இஸ் இஸ்லாம் மக்காஷிவ் இந்த டாப் 5 கோட் லிஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லிஸ்ட்ல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இல்லைன்றாங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். இப்போ வி ஆர் ஆல் அ கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ ரெஸ்பெக்டபிளாக இருக்க போகுது டிபேட்டு. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈச் சைட்லேருந்து ஒருத்தர் வருவாங்க. ஸோ இந்த சைடில் டிஸ்அக்ரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பாஸ், அக்ரி சைடில் வந்து இம்தியாஸ் வந்து எதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இஸ்லாம் மக்காஷிவ் டாப் 5ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாரு. இவர் வந்து ஏன் இஸ்லாம் மக்காஷிவ் டாப் 5ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு யூஸ் கேஸ் வைப்பார். ஒரு 2 minutes போல போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து ஒரு கவுண்டர் ரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இப்போ இவர் பேசின பாயிண்ட்ஸுக்கு இவருக்கு இந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் அப்போசிங் வியூஸ் இருக்கும். இவர் பேசுனதுக்கு இந்த டீமுக்கு கொஞ்சம் அப்போசிங் வியூஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க அதை வந்து நீங்க எல்லாருமே பேசலாம். ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ யார் வேணாலும் அவங்க பாயிண்ட் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மற்றவங்க கொஞ்சம் மியூட்ல இருந்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பேட்டில் மாதிரி. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. பட் ஐ திங்க் ஐல் டூ குட் ஜாப். ஸோ ரவுண்ட் 3 வந்து அப்படி பேசுவோம். ஸோ ஃபைனலாக வந்து நான் கன்க்ளூஷன் மாதிரி சொல்லி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அக்ரி சைட்ல இருந்து இம்தியாஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க 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 இம்தியாஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. வரலாமா? ஏன் வந்து நீங்க வந்து இஸ்லாம் டாப் 5ல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப சொல்லலாம். இஸ்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டைட்டில் டிஃபென்ஸா, இல்ல லாங்கஸ்ட் கரியரா, இல்ல பெஸ்ட் ஸ்கில் செட்டா, இல்ல டஃபஸ்ட் ஆப்போனன்ஸா, இது எல்லாமே சேர்ந்ததா? பிகாஸ் நம்மளுக்கு ஓட்டுன்னு என்னன்னே தெரியாம நம்ம அந்த டிபேட் வச்சோம்னா இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி டிபேட்டா இருக்கு. ஓகேங்களா? நான் கோட்டை எப்படி மீன் பண்ணுவேன்னா வந்து இட் மீன்ஸ் குவாலிட்டி. ஹூ டிட் யூ ஃபைட்டு, அவன் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான், எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆகும். இப்போ வந்து டுடேஸ் டாபிக் வந்து ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபைட்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படி கிடையாது. நான் வந்து இஸ்லாம டாப் 1 அப்படின்னு நான் சொல்ல வரல. டாப் 5ல இஸ்லாம் கண்டிப்பா இருப்பாரு, அதுக்கு டிசர்வான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் என்னோட டீமும் வந்து டிபேட் பண்றோம். ஓகேங்களா? நான் ஏன் இஸ்லாம டாப் 5 சொல்றேன் அப்படின்னா வந்து லைட் வெயிட்ல வந்து ரொம்ப அதிக சப்மிஷன் வச்ச சார்ல்ஸ் ஒலிவேராவையே இஸ்லாம் பீட் பண்ணியிருக்கான், அதுவும் சப்மிஷன்ல. அப்புறம் அலெக்சாண்டர் த கிரேட் வால்க் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்க்ல நம்ம பெரிய ஆள் அவரையும் பீட் பண்ணியிருக்கான். அப்புறம் டஸ்டின் த டைமண்ட் போரியர். இப்போ நெக்ஸ்ட் அனதர் டிவிஷனுக்கு மூவ் ஆயிருக்கான், வெல்டர் வெயிட்ல போயும் அங்கேயும் அவன் டபுள் சாம்ப் ஆயிருக்கான். ஸோ வந்து இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபைட்டர்னு நான் சொல்றேன். நாட் இன் எல்லாத்துலயும் அவன் ஸ்கில் செட்டு எல்லாமே சேர்த்து இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபைட்டர். உங்களுக்கு வந்து இஸ்லாம் வந்து டாப் 5ல நீங்க அவனை அக்ரி பண்ணல அப்படின்னா ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கோட்னா என்னன்னு வந்து டிஃபைன் பண்ணுங்க, அதோட கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை வச்சு நாங்க வந்து நானும் எங்களோட டீமும் டிபேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஏன் வந்து இஸ்லாம் மக்காஷிவ் வந்து டாப் 5ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க கோட் லிஸ்ட்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல மீட் பண்ணி லைவ்ல மீட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார், சலாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது இம்தியாஸ் ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு கோட்டுக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. அவரோட ஒப்பீனியன்ல எனக்கு கோட்னா என்னன்னு சொன்னாரு. கோட்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் ஏன் நினைக்கிறதுன்றதை விட ஜெனரலா கோட்னா என்னன்னா ஒரு டிவிஷனை டாமினேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் மெனி டைட்டில் டிஃபென்ஸ் இருக்கும், இல்ல சாம்பியன்ஷிப் ஃபைட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அப்போனன்ஸ் எலிட்டா இருந்திருப்பாங்க, லாங் ரேஞ்ச் இருக்கும், அண்ட் ரெக்கார்ட்ஸ் செட் பண்ணிருப்பாங்க. ஸோ எந்த கேட்டகரியில அவர் இஸ்லாம் வச்சு கோட் சொல்றாருன்னு தெரியல. அண்ட் நிறைய இஸ்லாமுக்கு பார்க்கும்போது லைட் வெயிட்ல இஸ்லாம் பீட் பண்ணிடுவாரு, இவரை பீட் பண்ணிடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னா அர்மான், இலியா, கேஜ் எல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை எப்படி பாக்குறேன்னா அன்பினிஷ் பிசினஸா தான் பாக்குறேன். இப்ப என்னது இலியாவை அர்மான இஸ்லாம் பீட் பண்ணிடுவாருன்னு ஃபேண்டசியா பேசுறதை விட அது ரெக்கார்ட்ல இருக்கும்போது தான் நான் கோட்னு வைக்க முடியும். இஸ்லாம் வந்து கிரேட்டஸ்டா, கோட்டா, இல்ல மோஸ்ட் ஸ்கில்டான்றது தான் எனக்கு இங்க போட்டியாவே இருக்கு. நான் எப்படி பாக்கணும்னா இஸ்லாம் மோஸ்ட் ஸ்கில், அதுல நான் டாப் 5ல வைப்பேன், டாப் 3ல வைப்பேன். ஆனா கிரேட்டஸ்ட் இருக்கிறதுக்கு ரெசியூமே லிஸ்ட் இருக்கு. சரி, கிரேட்டஸ்ட்னா என்னன்னு நான் ஒரு நாள் சொன்னேன். என்ன சொன்னேன்? டிவிஷனை டாமினேட் பண்ணிருப்பாங்க, நிறைய டைட்டில் ஃபைட்ஸ் போயிருப்பாங்க, எலிட் ஆப்போனன்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ரெசியூம் வந்து கிளீனா இருந்திருக்கும், லாங் ரேஞ்ச் இருந்திருக்கும், அண்ட் ரெக்கார்ட் செட் பண்ணிருப்பாங்க. இப்போ அப்போ யார் முதல்ல கோட்ல வரா அப்படின்னு எல்லாருமே அக்ரி பண்றது யாருன்னா டெமிட்ரியஸ் ஜான்சன்,
ஜான் ஜோன்ஸ் அண்ட் அமாண்டா நியூனஸ் அண்ட் ஜிஎஸ்பி. நான் ஒரு சும்மா வச்சிருக்கேன். சரி, இப்ப நான் ஒரு 4 லிஸ்ட் கொடுத்தேன்ல. இப்ப இஸ்லாம் இன்னைக்கு தான் நம்ம வந்து இன்னும் இயான் கேரி ஃபைட் வந்து இன்னும் முடியல, கன்க்ளூட் ஆகல. நம்ம அதுக்குள்ள கோட்னு பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இஸ்லாம் வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆனாக்கா எல்லாரும் கோட்னு அக்ரி பண்ணுவீங்கன்னா, நான் வந்து லிஸ்ட் 4 பேர் கொடுத்துருக்கேன். டெமிட்ரியஸ் ஜான்சன் வந்து 11, ஜான் ஜோன்ஸ் 13. இந்த டைட்டில் ஃபைட்ஸ் டிஃபென்ஸ் நான் மொத்தமா சொல்றேன் வச்சுக்கோங்களேன், ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். ஜிஎஸ்பி வந்து 10 இருக்கு. அண்ட் இவங்க எத்தனை வருஷம் ஃபைட் பண்ணிருப்பாங்க? மினிமம் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு இருக்கு. இவங்க லிஸ்ட்ல வந்து இஸ்லாம் வந்து லைட் வெயிட் வந்து 2.25 வருஷம் தான். 2.25 வருஷத்தை வச்சு நான் எப்படி கோட்னு சொல்ல முடியும்? அண்ட் கோட்ஸ் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டெக்கேட்ஸோ இல்லைன்னா ஹாஃப் டெக்கேட்ஸ் வந்து அந்த எராவை வந்து ரூல் பண்ணிருப்பாங்க. இஸ்லாம் வந்து இன்னும் ரூல் பண்ணல. அண்ட் அதான் லாஸ்டா என்ன சொல்ல வரேன்னா, இஸ்லாம் வந்து கிரேட் ஸ்கில்டு, மோஸ்ட் ஸ்கில்டு. நான் அதான் அக்ரி பண்றேன். கோட்னு அக்ரி பண்ண முடியாது. கோட்டுக்கு டெஃபினிஷன் கொடுத்தாரு, அது கோட்டுக்கு டெஃபினிஷன் இல்ல, அவரோட ஒப்பீனியன்ல சொன்னாரு. அவர் ஃபேன் பாய் தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலா 2 பேருமே வந்து அவங்களுடைய கேசஸ் வந்து கரெக்டா வச்சீங்க. இப்ப அர்பாஸ் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நீங்க அப்போஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆல்சோ அர்பாஸ் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்சு தெளிவா வந்து சொல்லிட்டாரு. ஸோ வந்து இந்த மாதிரி டைட்டில் டிஃபென்சஸ் இருக்கணும், லாங் டைம் வந்து ரூல் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார். ஸோ இப்போ ஹர்திக் கிட்ட இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஹர்திக், நீங்க பேசலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைட் வெயிட் டிவிஷன்லாம் மோஸ்ட் டைட்டில் டிஃபென்ஸ் எல்லாம் யார் வச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஜேபி அண்ட் கபீப் வச்சிருந்தாங்க. இப்ப யாருக்கு? இஸ்லாம் கட்சியோட இருக்கு. ஸோ அந்த கிரைடீரியா அவர் சொன்னதை அது வந்து கம்ப்ளீட் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க ஃபேண்டசி ஃபைட்ல அவர் அர்மானை சேர்த்தாரு, அர்மானை தோக்கடிச்சாச்சு இஸ்லாம. எப்படி? அன்ரேங்க்டு ஃபைட்ல அவங்க தோக்கடிச்சு வந்தாச்சு, அதுவும் அர்மானோட டெபியூட்ல. ஸோ அது அந்த கிரைடீரியாவும் இஸ்லாம் கட்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இலியா டோபூரியா வந்து ஃபாலோ பண்ணது பாத்தீங்கன்னா எப்ப தெரியுங்களா? இஸ்லாம் கட்சி வந்து வெல்டர் வெயிட் டிவிஷனுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து கால் அவுட் பண்ணியிருக்காரு இஸ்லாம் கட்சியை. ஸோ டைம் லைன் டிஃபர் ஆகுது. இந்த டைம் லைன் புரிஞ்சுக்காம நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவர் எய்ம் வச்சிட்டாரு வெல்டர் வெயிட்டுக்கு, சரிங்களா? அவர் வந்து இந்த டைட்டில் டிஃபென்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றாரு, போர் அடிச்சு போயின்னு வச்சுக்கலாமே. அவரோட வந்து செகண்ட் இதுக்கு போயிட்டாரு. செகண்ட் டிவிஷன்ல அவர் ரூல் பண்ணணும்னு அவர் பாக்குறாரு. அது வந்து இனிஷியல் ஜென்ரேஷன்ல வந்து இந்த அளவுக்கு எய்ம் இருந்திருக்காது. இது வந்து நியூ ஜென்ரேஷன். இப்ப நியூ ஜென்ரேஷன்ல வந்து நிறைய டைட்டில்ஸ் டிஃபென்ஸ் விட யார் நிறைய டைட்டில் வச்சு யார் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் மேட்ரு. எல்லாம் இப்ப அந்த ஒரு ஃபாஸ்ட் ஜென்ரேஷன்ல தான் நம்ம இருக்கோம். இலியா டோபூரியாவே பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு அவர் மேல. அவர் வந்து ஜெயிச்சாரு, டிஃபெண்ட் பண்ணாரு, அப்புறம் அடுத்துக்கு போயிட்டாரு. டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃபென்ஸ் மேக்ஸ் ஆலவே கூட. அண்ட் நம்ம ஜிராயா அவங்களோட ஃபேவரட் ஆள் கானர், அவரு அதே ஃபாஸ்ட் பேஸ்ல தான் போனாங்க. கானர் வந்து ஒரு டைட்டில் அடிச்சாரு, டிஃபெண்ட் பண்ணல, ஆனா அடுத்ததுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த இதுலயும் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் நம்ம. ஏன்னா ஜென்ரேஷன் இப்ப மூவ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஹிஸ்டரி வைஸ் பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் வந்து எப்ப அதிகமா சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா 2010ல இருந்து. எப்படின்னா கபீபோட காலத்துல இருந்து தான் ரஷ்யன் டேலண்ட் பைப் லைனா ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னி அது வந்து போல. கபீப் வந்து எப்ப 2021லயோ சம்திங் கோவிட் டைம்ல அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இப்ப இஸ்லாமோட டைம் வந்துருச்சு. ஸோ இப்ப அது போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இன்னி டைம் இருக்கு இஸ்லாமுக்கு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஐ அக்ரி வித் தட். ஸோ ஆனா புறக்கணிக்க முடியாது இந்த கான்வர்சேஷன்ல இஸ்லாம் இருக்காரு, ஆனா நம்ம சொல்லிதான் ஆகணும், வேற வழியில. அது இந்த கான்வர்சேஷன்ல அவர் வராருன்னு என்னோட டாப் 5 இதுல சொல்லிட்டு நான் போயிருப்பேன். என்னோட டாப் 5 பாத்தீங்கன்னா இஸ்லாம் கட்சி வருவாரு, டிபேட் ஜான் ஜோன்ஸ், ஆண்டர்சன் சில்வா, டிமிட்ரியஸ் ஜான்சன் அண்ட் ஜார்ஜ் சென்பியர், ஜிஎஸ்பி வருவாரு. என்னன்னா இப்போன்றதே டிபேட்டே கிடையாது. when you are talking about all time great, அவங்க எல்லாரையும் நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? சோ இப்போன்னு சொல்ற ஆர்குமெண்ட்டே என்னால ஏத்துக்க முடியாது. அண்ட் அகைன் why there is no possibility for நிறைய டைட்டில் டிஃபென்சஸ் அப்படின்னு அவர் சொன்னாரு. மாடர்ன் ஜென்னு ஃபார் எக்ஸாம்பிள் மெராப் வென் ஃபார் 4 டைட்டில் மேட்சஸ் இன் a year இல்லையா? சோ இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் நாட் என்னது சும்மா போக முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. மாடர்ன் ஜென் சொல்ல முடியாது. If you have the guts, if you have the recovery, if you have the health, if you think you can compete,
யூ கேன் கம்பீட், நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ, தேன் ஐ வில் கிவ் யூ த மணி. யா, அதனால ஐ கேனாட் அக்ரி வித் வாட் ஹீ சே. அண்ட் எது ஸ்கில் செட் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்கில் செட் எல்லா ஃபைட்டர்ஸுமே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு கோட், இவங்க தான் கோட் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, எங்காவது சொன்ன இது ஒரு அப்ஜெக்டிவா சொன்னார், ஜென்ரலா சொன்னார், ஜென்ரிக்கா சொன்னார். அன்லைக் ஒரு சப்ஜெக்டிவா சொன்னார், நான் என்ன நினைக்கிறேன் கோட்னா அப்படின்னு சொன்னாரு. எங்காலும் ஒரு மாதிரி ஜென்ரிக்கா சொன்னாரு. இப்ப அந்த மாதிரி சப்ஜெக்டிவா எடுத்துக்கிட்டா, இப்ப கார்னர் வந்துட்டு நேட்ட போய் அடிச்சு தோத்து போனது, இட்ஸ் அ வெரி பிரேவ் மூவ். அதுக்கப்புறம் போயிட்டு த கிங் இஸ் பேக்னு அவர் ஜெயிச்சதும் இட்ஸ் அ வெரி, அந்த மாதிரி யாருமே பண்ணதே இல்லை அது வரைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு நான் கோட்டுன்னு சொல்லணும்னா அதை வச்சு என்னால சொல்ல முடியாது. அண்ட் அகைன் லான்ஜிவிட்டி அண்ட் டைட்டில் டிஃபென்சஸ் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் ஹி மேக் வெரி கால்குலேட்டடா இருக்கு ப்ரோ. இப்ப ஜேடிஎம் மேட்ச் அப் வந்துட்டு வெரி ஈஸி, அந்த ஆளு கிராப்லிங்கே தெரியாது, போட்டு அடிச்சிட்டாரு. நாட் சப்டியூட்டிங் எனி, பட் ஐம் நாட் டேக்கிங் எனிதிங் ஃப்ரம். அது வந்து நீங்க ஜேடிஎம் சைடுல இருக்க ஒரு வீக்னஸ் தானே அது. ஆமாம் ஆமாம், அதுதான். அத இப்போ அது எக்ஸ்ப்ளாய்ட் அந்த பண்றது டைம்ல வந்து தப்பு கிடையாது. யா, பட் இலியா டோபீரியா டிபேட் இருந்தப்ப ஐ திங்க் இலியா இஸ் a better matchup for him than JDM. இது முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். வாட் இஃப், அகைன் இட் இஸ் a what if. And ஆமா, again what if. nobody thought இலியா, ஐ மீன் அது ஒரு டாபிக்காக சொல்றேன், இலியாவை வந்துட்டு ஜஸ்டின் பீட் பண்ணாரு யாருமே நினைச்சு பார்க்கல. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இஃப் இலியா ஃபாட் இஸ்லாம், எதுவாக நடந்திருக்கலாம். ஸோ that is my debate. I cannot entirely agree with their argument, and in my top 5 Islam Agusab illa. Okay, so இப்போ ரஞ்சித் வந்து கிளியரா வந்து ஒரு அப்போசிங் ஸ்டேட்மெண்ட் வச்சார். நியூ ஜெனரேஷன், அதனால வந்து டைட்டில் டிஃபென்சஸ் அந்த அளவுக்கு வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து மெராப் வந்து he went for 4 defenses in a single year. ஸோ இட் இஸ் ஸ்டில் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், கண்டினியூ பண்ணுங்க. அது வந்து ஆக்சுவலா இட்ஸ் அப் டு த ஃபைட்டர், ரைட்? ஏன்னா வந்து அவங்களோட ஒரு ஃபைட்டர் ஒரு மாதிரி. நம்ம போட்டான் எடுத்துக்கிட்டா, அலெக்ஸ் எடுத்துக்கிட்டா, லைக் ஹீஸ் ஒன் இயர்லேயே 3 டைட்டில் டிஃபென்ஸ் அண்ட் டைட்டில் ஃபைட்ஸ் ஆடினாரு. அதே மாதிரி மிராப்மே டைட்டில் ஃபைட்ஸ் ஆடி 4 டைட்டில் ஃபைட்ஸ் 1 இயர்ல ஆடி இருக்காரு. அலெக்ஸுமே ஒரு 1 இயர், அதாவது ஸ்பேன் ஆஃப் டைம்ல 3 months 6 months அந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து அலெக்ஸுமே ஆடுறாரு. அது வந்து ஃபைட்டர்ஸ் பொறுத்து தான், ஃபைட்டர் வேரியர் ஆகும். அதே மாதிரி இலியா எடுத்துக்கிட்டா 6 months அல்லது 8 months டியூரேஷன் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபைட்டர்ஸுமே ஒரு ரெக்கவரி டைம் அண்ட் ஒரு ஃபைட்டர்ஸ்க்கும் தனித்தனி பர்சனல் ட்ரைனர்ஸ் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். லைக் ஒருத்தங்க ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஃபைட் பண்ணிட முடியாது, கரெக்டா? அதனால அது அந்த ஆக்சுவலா அந்த இது வந்து இந்த கோட் டிபேட்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து ஃபைட் பண்றோம், டோட்டல் ஃபைட்ஸ் இவ்வளோ, டோட்டல் ஃபைட்ஸ்ல நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றோம், அதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். இதுல வந்து 1 இயர்க்குள்ள நான் இவ்வளவு டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணோம், அந்த இதுல லாஸ் ஆனாலுமே ஆக்சுவலா அந்த நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ மிராப் வந்து தோத்தாரு, பட் வந்து அது வந்து அவருக்கு மைனஸ் தான், கரெக்ட் தானே? ஏன்னா லாஸ்டா அவருக்கு வந்து 2 months கேப்ல தான் அவர் ஆடினாரு. அது வந்து அவருக்கு ஆக்சுவலா அது ஒரு ஒஸ்ட் தான். அந்த இது ஆடினதுனால கூட அவருக்கு ரெக்கவரி ஒழுங்கா இல்லாம இருந்ததுனால கூட அவர் வந்து தோத்துருக்கலாம். அதே மாதிரி அலெக்ஸ் வர்சஸ் டுபோரியா பாத்தீங்கன்னா 3 months தான். இஸ்லாம் கூட போட்டு தோத்துருப்பாரு, ஜான்ல டுபோரியா கூட ஆடுவாரு. அது வந்து லிட்டரலி 3 months கேப் தான். அலெக்ஸ் தோத்தாரு, பட் வந்து அதுக்கு நெகட்டிவா என்னாச்சுன்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அதுலதான் தோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது டுபோரியாக்குமே ரெஸ்யூமேல வந்து அடி வாங்கிச்சு ஆக்சுவலா. ஏன்னா அப்பதான் தோத்துட்டு வர்றாரு, வந்தவரை வந்து நீங்க உடனே அடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போச்சு அதுல. அதே மாதிரிதான் இது அந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ங்கிறது வந்து ஒரு ரெக்கவரி பீரியட் அண்ட் ஒருத்தங்களோட மென்டாலிட்டி பொறுத்து தான். அது வந்து லாங்கா எடுத்துக்கிட்டு அடிக்கிறது தான். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 இயர்ல வந்து 4 fights 3 ஃபைட் வந்து இஸ்லாம் பண்ண சொல்லல. இட்ஸ் அ பாசிபிலிட்டி, ஸோ தட் நீங்க வந்து நிறைய டைட்டில் டிஃபென்சஸ் வைக்கலாம், ஸோ தட் நீங்க வந்து அந்த கோட் லேடர்ல சீக்கிரமே வந்து டாப்ல வந்துடலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் நான் இங்க பெருசா சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், பட் இஸ்லாம் வந்து அந்த கான்வர்சேஷன்ல இப்போ இருக்காரு. அதனாலதான் நம்ம இந்த டிபேட்டே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம், கரெக்டா? சோ இப்போ அவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஒரு கொஸ்டினே இல்லாம இப்போ டாப் 5 டாப் 3 வரணும்னா ஏன் வந்து நீங்க வந்து நிறைய ஃபைட்ஸ் பண்ணி ஒரு டைட்டில் டிஃபென்சஸ் வச்சானா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களே? எனக்கு தெரிஞ்சு அந்த பாயிண்ட்டை தான் அவர் சொல்ல வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அது ரிஸ்க் தானே எல்லா ஃபைட்டர்ஸ்க்குமே. அவங்க வந்து ஃபைட்டர்ஸ் வந்து லைக் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு 100 ஃபைட்டர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 3 to 4 ஃபைட்டர்ஸ் தான் வந்து நம்ம லிஸ்ட் எடுத்தாலே 3 to 4 ஃபைட்டர்ஸ் தான் இயர்லி 2 ஃபைட்ஸ் ஆடுறதுக்கே தயாரா இருக்காங்க, 2 to 3 ஃபைட்ஸ் ஆடுறதுக்கே தயாரா இருக்காங்க.
ஸோ அப்படி பார்த்தோம்னா லைக் இவங்களுக்குலாம் ரிஸ்க் அதிகம். இப்போ இஸ்லாமோட ரெயின் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸா அன்டிஃபீட்டடா இருக்காரு. கடைசியா தோத்தது 2025 தான், 2015 தான் தோத்தாரு. அக்டோபர் மந்த் அந்த யோசி என்ன இது ஞாபகம் இல்லை, பட் அக்டோபர் 2015 நினைக்கிறேன் ஐ கெஸ். அந்த இதுல தான் கடைசியா தோத்தது. அதுக்கடுத்து 11 இயர்ஸ் ஆகுது, 2016 ஆகுது, இதுவரை அவர் அன்டிஃபீட்டடா இருக்காரு. இப்போ வந்து ஒரு ரிஸ்கான ஃபைட்ஸோ அல்லது அவருக்கு அன்வான்ட் ஃபைட்ஸோ ஆடுறதுக்கு வந்து அது வந்து அந்த ரெசியூமேல வந்து கண்டிப்பா அடி வாங்கிடும். இப்போ நான் எப்படி சொல்லுவேன்னா டிஃபைன் பண்ணுவேன்னா லைக் இப்போ அவரோட ரெசியூமே வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து சார்ல்ஸ் அடிக்கும் போதே சார்ல்ஸ் வந்து லைட் வெயிட் டிவிஷன்ல பூகிமேன் ஆக்சுவலா அவர் வந்து அன்டிஃபிட்டடா இருந்தாரு. 11 வின் ஸ்ட்ரைக்ஸ் வச்சிருந்தாரு சார்ல்ஸ் இருக்கும் போது. சார்ல்ஸ் வந்து அதிகமா வின் பண்ணதே சப்மிஷன் வச்சுதான். ஆனா அவரே சப்மிஷன்ல வந்து போடுறதுங்கிறது வந்து லிட்ரலி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. தட் வாஸ் கிரேட். அந்த ஃபைட் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம வல்கனாஸ்கி எடுத்துக்கிட்டா வல்கனாஸ்கியுமே அன்டிஃபிட்டட் ஸ்ட்ரீக்ல தான் இருந்தார் ஆக்சுவலா. அவர் வந்து யூஎஃப்சில வந்து தோத்ததே கிடையாது சொல்ல போனா. அந்த டைம்ல அவர் பவுண்ட் ஃபார் பவுண்ட்ல இருந்தாரு, நம்பர் 1 இருந்தாரு. சரியான ஸ்ட்ராங் ஆக்சுவலா. அவர் தான் அந்த லைட் வெயிட் இப்போ தாண்டி வந்தாலுமே அந்த டைம்ல லைட் வெயிட்ல வேற யாருமே இஸ்லாம் அடிக்கிற அளவுக்கு ஈக்குவல் ஆப்போனன்ட் கிடையாது. அதனாலதான் ஆக்சுவலா வந்து அவரை வந்து ஒரு டிவிஷன் ஏத்தி இஸ்லாம் கூட ஃபைட் பண்ண வச்சாங்க. லிட்ரலி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் இஸ்லாமோடது. ஏன்னா வந்து நம்ம கடைசி ரவுண்ட் வர போவோம். கடைசி ரவுண்ட் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். அதுல வந்து யுனானிமஸ் டிசிஷன்ல அலெக்ஸ் இஸ்லாம் வின் பண்ணுவாரு அலெக்ஸ. அப்போ வந்து பவுண்ட் ஃபார் பவுனை தூக்குவாரு. அப்ப எடுத்த பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 தான். இன்னும் வரைக்கும் பவுண்ட் ஃபார் பவுண்ட் வந்து கேரி ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னா 3rd லாங்கஸ்ட் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரெயின் நினைக்கிறேன். எஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜோன்ஸ், 2வது மைட்டி மோஸ், டிமிட்ரி ஜான்சன், அதுக்கடுத்து 3வது இஸ்லாம் தான் நினைக்கிறேன். கரெக்ட், 3வது இஸ்லாம் தான். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா கோட் டிபேட்ல இன்க்ளூட் ஆகணும். ஏன்னா வந்து அவரு கிட்டத்தட்ட பவுண்ட் ஃபார் பவுண்ட் வந்து இப்போ இந்த ஸ்டார்டிங்ல வந்து யார் சொன்னாங்கன்னு நினைச்சிருக்கேன், ஞாபகம் இல்லை. பட் ஒரு கேஸ் வச்சாங்களே, எராவ் வந்து அர்பாஸ்ன்னு நினைக்கிறேன், எராவ் வந்து ரூல் பண்ணியிருந்திருக்கணும், அந்த டிவிஷனை ரூல் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு வந்து ஐ திங்க் பவுண்ட் ஃபார் பவுண்ட் வந்து ஒரு நல்ல கரெக்ட் நல்ல ஒரு கரெக்ட். ஏன்னா வந்து இந்த ரீன்ல, அதாவது இந்த எரால வந்து கடைசி டெக்கேட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸா வந்து இஸ்லாம் வந்து ஃபுல் டாமினேட்டடா இருக்காரு. 11 இயர்ஸா அன்டிஃபீட்டட் அண்ட் கம்ப்ளீட்லி எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி போரியை எடுத்துக்கிட்டா போரியல எல்லா இஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக்கிங் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பக்காவா எல்லா ஷாட்ஸுமே லேண்ட் ஆச்சு. எல்லாமே ஈக்குவலி எப்படி போரியே இஸ்லாம் மாத்தி ஃபைட்ஸ் இருந்துச்சு. ஒரு கிளாஸான க்ளோஸான ஃபைட்டா இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கிங்குமே சூப்பரா இஸ்லாம் கிளீனா ஷாட்ஸ்லாம் லேண்ட் பண்ணாரு. அதே மாதிரி கடைசியில சப்மிஷன்ல போரியை வின் பண்ணாரு. அதுவுமே ரெசியூமேல ஆக்சுவலா ஒரு இஸ்லாமோட ரெசியூமேல ஒரு டாப் ஃபைட்டா இருக்கும். பட் இன்னுமே அவருக்கு ஃபைட்ஸ் இருக்கு. இப்போ வந்து இலியாவை அடிச்சிருந்தாலோ அல்லது அர்மானை இப்போ வந்து அந்த லைட் வெயிட்ல அடிச்சிருந்தாலோ லைக் இப்போ நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணிருப்போம் ஹி வில் பி இன் டாப் 5 அப்படிங்கிற மாதிரி. லைக் இப்போ இன்னொரு ஃபைட் இருக்கு நமக்கு, நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அடிப்பாருன்னு தோணுது. அடிச்சு ஐ திங்க் ஹி வில் பி இன் பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஸ்டில். ஓகே, தட்ஸ் இட். எதுவும் வேற எதுவும் இருக்கா? ஓகே, நீங்க இல்ல ஆக்சுவலி நீங்க வந்து இஸ்லாமுடைய கெரியர்ல இருக்க அந்த ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ், அந்த சாம்பியன்ஷிப் டைம்ல அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபைட்ஸ், அவரோட ஸ்கில் செட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சேனை நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், சம் அப்போசிங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இஸ்லாம்ஸ் கோட்டு அந்த மாதிரி இதுக்கு இன்னும் டைம் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி அவங்க செட் பண்ணி வச்சிருக்க மைண்ட் ஸ்டோன் வந்து இன்னும் நிறையவே ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ நியூ ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் ஆல்ரெடி, ஏன்னா இப்போ வந்து டஸ்டின் போரியர், அதுக்கு முன்னாடி இந்த சார்ல்ஸ் ஒலிவேரா, தேவர் லைக் ஃபைட்டிங் ஃபார் சம் டிகேட்ஸ் முன்னாடி இருந்து யூஎஃப்சிலே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க சாம்பியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டாமினன்ஸ் காட்டுறது ப்ராப்ளம், அந்த மாதிரி ஆல்ரெடி முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. லைக் லியோட்டோ மச்சிரா, ஜோசே ஆல்டோ. அவங்கனால ஒரு லாஸ் ஆயிருந்தாலுமே ஸோ அவங்க வந்து அந்த கோட் டிவிஷனை வந்து பல வருஷத்துக்கு அவங்க ரூல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப இஸ்லாம் ரிட்டையர் ஆயிட்டாலுமே அந்த இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாலே அது ஃபேட் அவுட் ஆயிடும், அந்த கோட் ஸ்டேட்டஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இப்போ நான் இருக்கிற இலியாவோ மற்ற இந்த டைம்ல இருக்கிற
பெரிய சாம்பியன்ஸ் 7மே 1 2 பேரை தவிர மற்ற எல்லாத்தோடதுமே ஃபேட் அவுட் ஆயிடும். ஸோ அந்த பாசிங் அந்த பேஸ்ல தான் வந்து இஸ்லாமும் இருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் நியூ ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் ஒரு 2 to 3 ஃபைட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபினிஷர்ஸ் வச்சாருன்னா அப் டு த லெவல் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் ஃபேட் அவுட் ஆயிடும் சொல்றீங்க? பட் ஏன்னா இப்பதான் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியே கொஞ்சம் இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து ஆல்ரெடி பெஞ்ச் மார்க் செட் பண்ணவங்க எல்லாம் வந்து ரொம்ப இயர்ஸாவே அந்த கோட் லிஸ்ட்ல இருந்துட்டே ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி அக்ரி, நோ நீட் டு ஆர்கியூ அபவுட் எனிதிங் அபவுட் லைக் ஜான் ஜோன்ஸ், ஜோசே ஆல்டோ, இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்னர் வந்து ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்றாங்க, ஒரு டபுள் சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிஸ்டரியிலே வந்து இது ஒரு விஷயமா புதுசா நடந்திருக்கு. ஸோ அது போக ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அந்த ரூட்ல தான் அதிகமா வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு பெஞ்ச் மார்க் எதுவும் கோட்டடா இருக்கிறவங்களுக்கு இன்னும் இஸ்லாம் செட் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் ஒரு 2-3 ஃபைட்ஸ்ல அது மாதிரி நடந்துச்சுன்னா யூனிக்கான ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏன்னா அது ஒரு மைல் ஸ்டோனா வந்து அதுக்கு அடுத்த வர ஃபைட்டர்ஸ் வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க, அதை நோக்கி போவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க். ஜஸ்ட் நல்லா ஃபைட் பண்றான் அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஐகானிக்கா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து எல்லாத்துக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணும், ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் இஸ்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அதனால நான் இன்னும் நாட் கேட்டுன்னு சொல்லுவேன். மேபி இந்த ஃபியூச்சர் ஸோ அப்படிதான். அவர் என்ன சொன்னார் நான் சொல்லிடுறேன். அவர் சொன்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்னன்னா, யூனிக்கா இப்போ வந்து யூனிக்கா வந்து இஸ்லாம் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வைக்கிறாரு. என்னன்னா ப்ரோ, நான் வந்து ஒரு 3 விஷயத்த வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் தான், ஒரு 3 விஷயத்த வந்து கோட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு அளவுகோலா வைக்கிறேன் என்னோட ஒப்பீனியன்ல இருந்து. என்னன்னா வந்து ஒன்னு வின் ஸ்ட்ரிக் இன் யூஎஃப்சி, நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ், அப்புறமா தேர்ட் எக்ஸ்ட்ரா வந்து டபுள் சாம்பா இருக்காங்களா அப்படின்றதையும் நாம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். நான் வின் ஸ்ட்ரீக்கை வந்து பார்க்கும்போது எனக்கு யூனிக்கா தெரிஞ்சது எதுல இருந்து தெரியுதுன்னா, ஒரு மெராப்ல இருந்து தெரியுது. மெராப் வந்து ஒரு 14 வின் ஸ்ட்ரீக் வச்சிருக்காரு. அது கீழே 13 பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஹபீப், ஜிஎஸ்பி அப்படின்ட்டு பெரிய லிஸ்ட் போகுது. மெராப் 14 வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவரு யாருன்னு தெரியல. இந்த மாதிரி ரஷ் பண்ணாம டைட்டில் டிஃபென்ஸ் வச்சிருந்தாருன்னா, நான் வந்து பீட்டர் என்கிட்ட எதையும் எடுக்க விரும்பல. ஒருவேளை அவரு வந்து இந்நேரம் இஸ்லாமா அவரா அப்படின்ற அந்த போட்டி போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து 14, அதான் 14 ஓகே. நெக்ஸ்ட் வந்து கமர் உஸ்மான் வந்து 15 பிளஸ் வந்து 16 வந்து ஒரு மிடில் வெயிட் சாம்பியனா இருந்தார்ல சில்வா, அவரோட ரெக்கார்ட் வந்து ரொம்ப நாளா யாராலுமே டச் பண்ண முடியாம இருக்கு. சரி, இதை விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் டிஃபென்ஸ் பார்க்கும்போது வந்து 9ல இருந்து கொஞ்சம் வந்து யூனிக்கா இருக்கு. 7 வந்து 2 பேர் வச்சிருக்காங்க, எனக்கு தெரியல, ஜோஷி ஆல்டோவும் இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க. ஜிஎஸ்பி 9 வச்சிருக்காரு. அதே மாதிரி மைட்டி மோஸ் வச்சிருக்காரு. மிடில் வெயிட் சாம்பியன் சில்வா வச்சிருக்காரு. ஜான் ஜோன்ஸ் வச்சிருக்காரு. இந்த 2 கேட்டகரியில இவங்க ஆட் ஆகுறாங்க. இல்ல அதுதான் இது இல்லாம ஆடடா வந்து இந்த டைட்டில் டிஃபென்ஸ் பார்க்கும்போது இவங்க 4 பேர் வந்துடுறாங்க. கரெக்டா? ஆமா, ஒரு 9 பிளஸ் மேல 9 டைட்டில் டிஃபென்ஸ் ஜிஎஸ்பி வச்சிருக்காரு. ஏன்னா இப்போ இஸ்லாம் எல்லாருமே அபோவா இருக்காங்க. நீங்க சொன்ன கேட்டகரி படியே இஸ்லாமுக்கு மேல 4 பேர் வந்துடுறாங்க. 4 பேர் இருக்காங்க டைட்டில் டிஃபென்ஸ்ல. நான் சொல்றேனே, இஸ்லாம் வந்து ரொம்ப பிஹைண்டா தான் இருக்காரு டைட்டில் டிஃபென்ஸ்ல. 7 வந்து ஜோசி ஆல்டோ இன்னொருத்தர் வச்சிருக்காங்க. 6 அலெக்ஸ் வச்சிருக்காரு. டபுள் சாம்ப் வந்து ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க. அதுல இந்த 7 பேர் வராங்க. இந்த 2 பிளஸ் டபுள் சாம்ப், இந்த 7 பேரை வந்து நான் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து மெராப் பிளஸ் உஸ்மான் வந்து ஒரு இதுதான் டிக் ஆகுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து டபுள் சாம்பும் இல்ல, நெக்ஸ்ட் வந்து டைட்டில் டிஃபென்ஸும் அதிகமா இல்ல. அதனால வந்து அவங்கள எடுத்துட்டு மிச்சம் எனக்கு வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல வந்து டைட்டில் டிஃபென்ஸ்ல வந்து இஸ்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறாரு. 4 தான் வச்சிருக்காரு. லைட் வெயிட் டிவிஷனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அது ஓகே தான். சரி, நான் ஜெனரலாவே வந்து மேக்ஸிமம் டைட்டில் டிஃபென்ஸ் வச்சது இஸ்லாம் தான். எனக்கு என்னன்னா, இந்த டாப் 5ல இருக்க மிச்ச 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எர்லியரா யூஎஃப்சியோட எர்லியர் டைம்ல விளையாண்டதுனால வந்து அவங்களுக்குலாம் டைட்டில் ஷாப் வந்து ஃபோர்த் ஃபைட்லயே எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிருச்சு. இவரு டிஜேலாம் வந்து 3-1 ரெக்கார்ட்ல கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஜான் ஜோன்ஸும் ஒரு 4 பிளஸ் ஜிஎஸ்பியும் கிட்டத்தட்ட 4 ஃபைட்ஸ்லயே கிடைச்சிச்சு. மிடில் வெயிட் சாம்பியன் இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா வந்து கோட், அவர் வந்து செகண்ட் ஃபைட்டே வந்து டைட்டில் ஃபைட் யூஎஃப்சில. நான் அன்னைக்கு ஒரு நாள் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது சொல்றீங்க கரெக்ட்டா? சாரி ப்ரோ, அவர் பெரிய கோட், அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆண்டர்சன் சில்வா இருக்கார்ல, அவரு டைட்டில் டிஃபென்ஸும் அதிகமா வச்சிருக்காரு. ஆனா செகண்ட் யூஎஃப்சி ஃபைட்லயே அவருக்கு வந்து அது ஆக்சுவலா வேற ஆர்கனைசேஷன்ல இருந்தாரு. நான் தப்புலாம் சொல்ல.
எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ரஷ்யன்ஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் என்ட்ரி ஆனாங்க. அவர் சொன்ன மாதிரி 2010ல என்ட்ரி ஆனாலுமே ரஷ்யன்ஸ்னா ஒரு ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு கபீப் சாம்பியன்ஷிப் ஆன பிறகு ஜெயிச்ச பிறகுதான்றது என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய ரஷ்யன்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ண அந்த டாமினன்ஸ் ஆஸ்பெக்ட் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ போலரைசிங்கா வந்து இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நான் சொல்லல. அப்போ வந்து யாருமே இல்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் வராரு. அதுக்கப்புறம் தான் நான் கவுகஸ் ஃபைட்டர்ஸ்க்கே வந்து அந்த ஒரு தன்னம்பிக்கையோ ஏதோ இல்ல ஒரு லிங்கோ கிடைச்சி யூஎஃப்சில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபெடர் கூட அதுக்கு முன்னாடி வரலையே யூஎஃப்சில. அது வேற ஏதோ பொலிட்டிக்கல் ரீசன் சொல்றாங்க. இல்ல ஃபெடர் அப்பல இருந்தாரு யூஎஃப்சில இல்ல யூஎஃப்சில. அதான் சொல்றேன். யூஎஃப்சி தான் சொல்றேன். யூஎஃப்சி உள்ள வர்றத பத்தி நான் பேசுறேன். யூஎஃப்சி ரெக்கார்ட் வச்சு தான் நம்ம ஆமாமா யூஎஃப்சி பத்தி தான் பேசுறோம் நம்ம இன்னைக்கு. அதனால வந்து எனக்கு 11 ஃபைட்ஸ்க்கு அப்புறம் இஸ்லாம் வந்து டைட்டில் ஷாட் அடிச்சதுனால எனக்கு வந்து அவரால் டைட்டில் ஷாட் அதிகமா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு தோணுது. இன்னொன்னு வந்து டபுள் சாம்ப் ஸ்டேட்டஸ். அது வந்து இந்த 5 பேர்ல வந்து மிடில் வெயிட் சாம்பியனுக்கு வந்து சில்வாக்கு வந்து இல்ல. மிச்சம் எல்லாருமே அப்புறமா டிஜேக்கு இல்ல, டிமிட்ரஸ் ஜான்சனுக்கு இல்ல. சரிங்களா? மிச்சம் 3 பேருக்குமே இருக்கு. 3 பேருமே டபுள் வெயிட் சாம்பியன் தான். சாரி டபுள் சாம்பியன் தான். இப்போ என்னன்னா வந்து ஒரு அலிகேஷன் வந்து வச்சாங்க. என்னன்னா வந்து யூனிக்கா ஒண்ணு கேட்டாங்க. ஆனா டபுள் சாம்பியன்ற அந்த ஒரு விஷயமும் நம்ம இப்ப பேச வேண்டியது என்னன்னா, ஆஃப்டர் கார்னர் மெக்ராகர் தான் அது ஒரு 10 வருஷமா தான் அது டபுள் சாம்ப் வந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பேச்சு இருந்ததே தவிர யாரும் பெருசா அட்டெம்ப்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்ப நீங்க இப்ப டிஜே இல்ல இப்ப சில்வாக்கு இல்லன்றத நம்ம பெருசா அதை குறையா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஜான் ஜோன்ஸும் சரி ஜிஎஸ்பியும் சரி குறையா சொல்லல. ஆஃப்டர் கார்னர் தான் வந்து பெல்ட் அடிச்சாங்க. என்னன்னா வந்து அது யூனிக்னஸ் கேட்டாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா இயர்லியர் டைம்ல ஃபைட் பண்ணும்போது அட்வான்டேஜஸும் இருந்துச்சு, இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்துச்சு. கார்னருக்கு அப்புறம் தான் அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா நினைச்சு அந்த மாதிரியும் பண்றதும் இருந்துச்சு. நான் என்னன்னா எனக்கு யூனிக்னஸ் ஒண்ணு தெரிஞ்சிச்சு. டாப் 16+ வின் ஸ்ட்ரைக்கோட ஒரு டபுள் சாம்பியனா அது இஸ்லாம் தான் இப்ப இருக்கு ஜெனரலா பாத்தீங்கன்னா. இது இப்போ ஆமா இப்போ 60 கரெக்ட். ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவா சில கருத்துக்கள் வந்து நான் சொல்லணும் ப்ரோ. என்னன்னா வந்து ரெஸ்யூம்ஸை பத்தி பேசுறாங்கல்ல. ரெஸ்யூமை பத்தி பேசும்போது 2 விஷயம் வந்து அங்க வந்து அடிபடுது. நான் என்னன்னா வந்து ஷார்ட் நோட்டீஸ் ஓல்க்கு, நெக்ஸ்ட் வந்து மொய்கானோ. ஆமா இது 2மே வந்து ஃபர்ஸ்ட் இஸ்லாமோட தப்பு கிடையாது. அது நம்ம ஒத்துக்கணும். இது வந்து நான் வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்றேன். சப்ஜெக்டிவ் தான் இது. அவங்க சொல்றதுனால சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா நான் அதனாலதான் அவனை கோட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல அதனாலதான் நான் அவனை கோட்டுன்னு நான் சொல்றேன். நான் வந்து இதை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்ல. ஏன்னா வந்து ஜான் ஜோன்ஸ்க்கே ஒரு வாட்டி அந்த மாதிரி வாய்ப்பு வந்துச்சு. ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட்ல வந்து யாரும் பண்ணல. ஏன்னா அதுல ஹை ரிஸ்க் அவைலபிள். நீங்க ஜெயிச்சாலும் உங்களை வந்து காரித்து போனுங்க, தோத்துட்டா அவ்வளவுதான் உங்களுக்கு முடிஞ்சு போய். ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து ஒருத்தன் வச்சுட்டானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த நீங்க சொல்றீங்கல்ல ரிஸ்க் எடுக்கலன்ட்டு, இந்த ரிஸ்கை வந்து நான் ஒரு பெரிய ரிஸ்கா பாக்குறேன். ஆக்சுவலா ஒரு ஃபைட்டரா இருந்துகிட்டு தோக்கறதுக்கு தான். ஜெயிச்சா ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டாங்க, நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்ட்டு போறது, அதை ஒரு இதுவா பாக்குறேன். நெக்ஸ்ட் இலியா டொபோரியா விஷயம் வந்து என்னன்னா வந்து அவர் வந்து ஜெயிச்சிருப்பார் அது எனக்கு தெரியல. அது வந்து நம்ம ஃபைட் போட்டிருந்தா தான் தெரியும். இஸ்லாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணாதனால வந்து கோட் ஸ்டேட்டஸ் கம்மியாச்சு நான் சொல்ல மாட்டேன். இல்ல ஏன்னா அதுதான் நம்ம இலியா வந்து நம்ம எடுக்கவே தேவையில்லையே. இப்ப யாருமே எனக்கு தெரிஞ்சு இலியா வச்சு பேசலாம் நினைக்கிறேன். கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு யாரும் சொன்னாங்க. இலியா கூட ஃபைட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னன்னா வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து எனக்கு வந்து இது மாதிரி முன்னாடி ஒரு அனுபவம் இருந்துச்சு. இஸ்லாம் என்ன சொல்லிருப்போனா ஐ எம் டயர்ட் ஆஃப் கிவிங் சான்ஸ் டு ஸ்மால் கைஸ்ன்னு சொல்லியிருப்பான். என்னன்னா ஓல்கோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு முன்னாடி என்ன ஒரு நரேட்டிவ் போயிருக்கேன்னா வந்து ஃபெதர் வெயிட் சாம்பியன், பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஆன் த லைன், லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் ஆன் த லைன் அப்படின்னு ஒரு இது போயிருக்கும். ஆனா அந்த ஃபைட் வந்து என்னன்னா வந்து இவன் மூவ் அப் ஆகி போயிருப்பான். அங்க வந்து பயங்கர காம்படிட்டிவா இருக்கும். அதுல ஒரு ரொம்ப காம்படிட்டிவான ஃபைட் தான் அது. அந்த ஃபைட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பேனல் மெம்பர்ஸ் யாருமே வந்து இஸ்லாமுக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தை வந்து தந்திருக்க மாட்டாங்க. எனக்கு நான் இப்ப நாட்டுறாங்க ESPN MMA தவிர வேற யாருமே வந்து இஸ்லாமுக்கு வந்து பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 கோட் வந்து கொடுக்கவே இல்லை. நீங்க வேணா எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அதை நரேட்டிவ் செட் பண்ணிருப்பாங்க. சின்ன கான்ட்ரோவர்சி போச்சு. இஸ்லாம் கூட நான் தான் அவனையும் அடிச்சேனே, இன்னும் என்ன ஏன் பவுண்ட் ஃபார் பவுண்ட்ல வைக்கலன்ற மாதிரி ஒரு ஏன்னா அது ரெண்டுமே அலெக்ஸே சொன்ன வார்த்தை அது, பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஆன் த லைன் அப்படின்ட்டு. இப்போ திரும்பவும் ஒருவேளை இலியா வந்து டபுள் சாம்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே இஸ்லாம் வந்து தோக்கடிச்சிருந்தானா இப்போ இந்த ரெசியூமை வந்து நீங்க எப்படி பண்றீங்களோ அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குல்ல. அதனால அவன் வந்து எனக்கு வந்து ஹையர், நான் வந்து வெயிட் மூவ் பண்ணி நான் வந்து சேலஞ்ச் பண்ணும் அப்படின்னு போயிருப்பான். ஸோ அதான் யூனிக்கா நான் பாக்குறது வந்து ஹையஸ்ட் வின் ஸ்ட்ரீக் பிளஸ் டபுள் சாம்ப், இந்த ரெண்டுத்தையும் ஒரே இதுவா வச்சிருந்த ஒரு ஆளு பிளஸ் பவுண்ட் ஃபார் பவுண்ட்
3 மேட்ச் இருந்தா. ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ யாசர் வந்து அவருடைய பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு கிளீனா வந்து நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரியே வந்து ஒரே நிமிஷம் இருங்க. கிளியரா வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து அப்ஜெக்டிவாவே நான் இஸ்லாம்ன்றேன். சப்ஜெக்டிவா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் வந்து ஒரு மாதிரி கிளியரா வந்து நமக்கு சொல்லிட்டாரு. ஃப்ரம் த டிஸ்அக்ரி சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆல்சோ நடுவில் வந்து ஹர்திக் ராஜ் வந்து பேசினாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிரையா, ஸோ சாரி பூபதி வந்து சொல்லட்டும். நான் வந்துட்டு 2 விஷயத்தை கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு இஸ்லாமுக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டா? இதுக்கு முன்னாடி வந்த ஃபைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே 3 ஃபைட் 4 ஃபைட்லயே டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு இருந்தாரு. பட் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். எப்படின்னா, இப்போ கபீப் வந்துட்டு கபீப்க்கு அப்புறம் தான் இஸ்லாம் வந்திருக்கு அந்த லெகசியை ஃபாலோ பண்ணி. அப்படிங்கும்போது அந்த பிசினஸுக்கு தெரியும், அந்த ஃபைட்டை வாட்ச் பண்ற எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரியும் தட் திஸ் கை மைட் ஹாவ் அ பொட்டன்ஷியல் அப்படின்னு. ஆனா அந்த பொட்டன்ஷியலை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸஸுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் உங்களை புஷ் பண்ணிருப்பாங்க டைட்டிலுக்கு. இல்ல பட் ஆக்சுவலா நான் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து சொல்றேன், நான் பர்சனலா நான் சொல்லக்கூடாது. பட் ஐ திங்க் இஸ்லாம் வந்து முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டான். ஆனா வந்து யூஎஃப்சி வந்து சம் பிசினஸ் டாக்டிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதனால வந்து அவங்க டக்குன்னு அவனுக்கு சான்ஸ் தரல. வின்ஸ் பாத்தீங்க டிஃபென்சஸ்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான் வாக்கு மொய்கானோ அது வந்துட்டு அவரோட தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் அவரு மெராப் மாதிரி இருக்க ஆட்கள் அண்ட் அலெக்ஸ் மாதிரி இருக்க ஆட்கள்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு 3 டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. பட் இவங்க வந்துட்டு பேர்லி ஒரு வருஷத்துக்கு 1 டிஃபென்சஸ் தான் வைக்கிறாங்க. மேபி வந்துட்டு அவங்க லைக் அவங்களோட ஃபோக்கஸ் மொத்தமுமே வந்துட்டு ப்ரொடெக்டிங் இஸ் ரெக்கார்ட் அண்ட் லெகசி அது மட்டும் தான் இருக்கே தவிர அவங்க வந்து இன்னொரு ஸ்டெப் மேல போய் அவங்களோட ரெக்கார்ட் ஐ மீன் அவங்களோட நேமை வந்துட்டு இன்னும் பெட்டரா இது பண்ணணும். அவங்க ஜஸ்ட் லைக் வெறும் பொறுமையா மூவ் பண்றாங்க. பட் அந்த பொறுமையா மூவ் பண்றது என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்குமே தெரியும், கபீபே சொல்லியிருக்கான் லைக் நாங்க வந்துட்டு ஒரு 30-33 அந்த வயசுலயே நாங்க 35க்குள்ள நாங்க ரிட்டையர்ட் ஆயிருவோம். ஏன்னா வந்துட்டு எங்களோட பிரைம் அது எல்லாரும் பிரைமுக்கு போவாங்க கீழே இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இருக்க டைம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த இருக்கிற டைம்ல அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்க கோட் ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு டாப் 10ல இருக்கான்னா இருக்கான். ஆனா டாப் 5க்கு வந்துட்டு இப்போதைக்கு அவன் வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அதுல பார்க்கும்போது அவன் இன்னும் ஸ்டில் ஒரு ரூக்கியா தான் இருக்கான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் ஸ்டில் ஹி இஸ் a all-round fight. I mean a perfect MMA fighter. Yes. Double division அதுவுமே இல்ல, ஆனா அவரு 2 division champion. ஓகே. அந்த 2 division அதுலயுமே வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஜாக் டெல்லா மெடலேனா அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி. அவருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அட்வான்டேஜ் வந்துட்டு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி இது பண்ணிருக்காரு. அதுக்கு வந்துட்டு நான் தப்பு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த கோட் ஸ்டேட்டஸ்க்கு இவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. ஏன்னா வந்துட்டு கோட் லிஸ்ட்ல இருக்க ஜான் ஜோன்ஸ், ஜிஎஸ்பி சொல்ல டிஜே ஆண்டர்சன் சில்வா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைக் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் கேம்லயுமே வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க, டாமினேட் பண்ணி தான் வின் பண்ணிருப்பாங்க. பட் இங்க இஸ்லாம் அப்படிங்கிற வந்துட்டு அவருக்கு எது கரெக்டா இருக்கோ, அவருக்கு வந்துட்டு ஆப்போனன்ட் கூட எது வந்துட்டு நல்ல டாமினண்டா இருக்கோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி வின் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே தான் இப்போதைக்கு அவர் வந்துட்டு கோட் லிஸ்ட்ல இல்ல. அட் த சேம் டைம் அவர் வந்துட்டு ஆக்சுவலா 2 டிஃபென்சஸ் தான் இருக்கு. வாக்கு 1, அப்புறம் டஸ்டின் போரியர். மொய்கானோ வந்துட்டு அவன் 8th ரேங்கோ 9th ரேங்க்லயோ இருந்தான்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட் வந்தப்போ அது வந்துட்டு அர்மான் பிரச்சனை. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு கோட் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே இப்ப இதனாலதான் இவங்கனாலதான் ப்ராப்ளம் ஆச்சு, அவங்கனாலதான் ப்ராப்ளம் ஆச்சு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அந்த நம்பர்ஸ் தான் பேசுமே தவிர இந்த காரணத்தினால இவன் காரணம் கிடையாது அவன் காரணம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்களோட நம்பர்ஸ் அதுதான் பேசும். ஓகே, பூபதியோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் வில்
கோ இன்டு த ரவுண்ட் 3, அதாவது ஓப்பன் ரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்கள பேச விட்டு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க பேசலாம். பட் இப்போ பூபதி சொன்ன ஒரு பாயிண்ட்ஸ்ல எனக்கு ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ப்ரொடெக்டிங் இஸ் ரெக்கார்டு 1 or 2 ஃபைட்ஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து குறையா சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் தேர் ஒப்பீனியன். அவங்க ஃபைட் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ். என்ன கேட்டீங்கன்னா இன்ஜுரி ஆகாம இப்போ நம்ம மெராபு அலெக்ஸே கூட எடுத்துக்கலாமே. ஸோ ஒரு லாஸ் ஆச்சு. ஒல்கனாஸ்கி கூட அந்த ஃபைட் அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்ல இஸ்லாம் கிட்ட. பட் அதை அக்செப்ட் பண்ணாலும் இது எல்லாமே நம்ம ஒரு கரேஜஸ் ஆஸ்பெக்ட்ல நான் அதை ரொம்பவே நான் வந்து விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. நான் அதை என்ஜாய் பண்றேன். நான் அதை ஒரு கிரிட்டிசிசமா கூட வைப்பேன். பட் இந்த கோட் கான்வர்சேஷன் வரும்போது நம்ம அதை பெருசா பார்க்க முடியாது. பட் அட் த சேம் டைம் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்க கோட் பொட்டன்ஷியல் புஷ் பண்றீங்கன்னா தே ஹாவ் டு ட்ரை டு இன்க்ளூட் மோர் ஃபைட்ஸ்ன்றது என்னுடைய ஒரு ஹம்பிளான ஒப்பீனியன். ஆல்சோ கம்ஃபர்டபுளா வந்து ஃபைட் பண்றான்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இஸ் அது அவர் பண்றது ஹீஸ் யூசிங் இட்ஸ் அட்வான்டேஜ். ஆப்போனன்ட் சைட்ல தான் மிஸ்டேக் இருக்கு. ஆல்சோ இஸ்லாம் வந்து இன் ரீசெண்ட் டைம்ஸ் டஸ்டின் போரியர் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை வொல்கனாஸ்கி கிட்டேயா இருக்கட்டும், ஹீஸ் புட்டிங் ஹிம்செல்ஃப் இன் த ஃபயர். அப்பப்போ வந்து ஹீஸ் ட்ரையிங் திங்ஸ் அண்ட் இஸ் மோஸ்ட் கம்ப்ளீட் ஃபைட்டர்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வில் மூவ் இன்டு ரவுண்ட் 3. ஸோ யார் வேணா பேசலான்ற மாதிரி இருக்கும். இப்போ யாசர் ப்ரோ சொல்லும் போது அவர் ஒரு 4 பாயிண்ட் அதுக்கு இஸ்லாமுக்கு அபோவா சொல்லிட்டாரு. அதுலயே தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் லைக் 5 தான். அவங்க டிபெண்ட் பண்ற சைட்லயே அவங்க பின் பாயிண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி 4 பேர் வந்து இஸ்லாமுக்கு மேலதான் இருக்காங்க. இன்னுமே ஓப்பனா பார்த்தோம்னா ஃப்ரம் த பிகினிங் டு டில் நவ் நிறைய பேர் மோர் தென் 10 people ஆர் ஆல்மோஸ்ட் த கோட் அந்த லெவல்ல இருக்காங்க. இஸ்லாம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நான் சொல்றேன். என்ன தவிர இஸ்லாம் வரவே மாட்டான், அவன் எப்பவே கோட் ஆக முடியாது. ஆக்சுவலா அவர் சொன்ன பாயிண்ட் வந்து டைட்டில் டிஃபென்ஸ் வச்சு. டைட்டில் டிஃபென்ஸ் வந்து டிஜே வந்து 11 டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணாரு. ஜான் ஜோன்ஸ் 11 பண்ணியிருக்காரு. ஆண்டர்சன் சில்வா 10 பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டென்டியர் வந்து 9 பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்பி வந்து 9 பண்ணியிருக்காரு. இந்த கரண்ட் இயரால வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் வந்து இஸ்லாம் தான். 3வதா அதுக்கு அடுத்து வர்றது யாருன்னா கபீப் வராரு. அதுக்கு மேல யாரும் ஆக்சுவலா டைட்டில் டிஃபென்சஸ் வந்து 4 வந்து அதிகமா வச்சிருக்காரு. லைட் வெயிட்லயே அதிகமா வச்சிருக்கிறது வந்து இஸ்லாம் தான் வச்சிருக்காரு. இப்போ மத்த மேல உள்ள ரீசெண்ட் டைம்ல ஒரு 3 to 4 years டைம்ல வந்து பீரியட்ல சாம்பியன்ஸா இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய டைட்டில் டிஃபென்சஸ் வச்சது எனக்கு தெரிஞ்சு 3-4 பேர் தான். மெராபு, அலெக்ஸ், இஸ்லாம். அதுல இஸ்லாம் வந்து சாம்பியன் அண்ட் ஹி ஹாசன்ட் லாஸ்ட். சோ அது வந்து ஒரு ஃபேக்டரா நம்ம கன்சிடர் பண்ணனும் தான் நான் நினைக்கிறேன். ப்ரோ யாசர் ப்ரோ வந்து 3 குவாலிட்டிஸ் வச்சாரு. என்னன்னா கோட் கான்வர்சேஷன் இருக்கணும்னா வின் ஸ்ட்ரீக் இருக்கணும், டைட்டில் டிஃபென்ஸ் இருக்கணும், டபுள் சாம்ப் இருக்கணும். நான் என்ன பார்க்கணும், வின் ஸ்ட்ரீக் வந்து நான் லெஜிட் அக்செப்ட் பண்றேன். அது வந்து லெஜிட் தான் நான் வந்து அக்செப்ட் பண்றேன். என்னன்னா டபுள் சாம்ப்னு சொல்றாரு. டபுள் சாம்ப்ல எனக்கு என்னன்னா அதை அகாம்ப்ளிஷ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. இன்னும் அது இன்னும் இஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணல. டபுள் சாம்பா இன்னும் டெஸ்ட் ஆகலன்னு சொல்றேன். இன்னொன்னு டிஃபென்ஸ் வருது. ஆமா டிஃபெண்டா செக் இல்ல டிஃபெண்ட் அந்த பெல்ட்டை டிஃபெண்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலன்னு தான் சொல்ல வரேன். முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா லைட் வெயிட்ல வந்து இஸ்லாம் வந்து ஹையஸ்ட் டிஃபென்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. நான் அதுல வந்து இப்ப ஜிரியா வந்து சொல்லும் போதே அதுல வந்து 2 தான் லெஜிட். எதுனா டஸ்டின் போரியே இது லெஜிட், வோல்க்கு 1 லெஜிட், வோல்க்கு 2வும் மொய்கானோவும் லெஜிட்டே கிடையாது. அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இன்னும் நிறைய ஏன்னா அவர் வந்து நாக் அவுட் பண்ணாருனாலயா அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா வந்து இல்ல வோல்க்கு டைம் ப்ரிப்பேர் பண்ண டைம் கொடுக்கல. இல்ல அலெக்ஸ் வந்து வந்து ஆக்சுவலா அது வந்து லிட்டரலி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க வால்க்கு அப்படி அடிப்பாங்கன்னு. அது அப்பவுமே பிரைம்ல தான் இருந்தாரு வால்க்கு. அது வந்து எப்படி சொல்றது, கன்சிக்யூட்டிவா லாஸ் ஆயிருந்தாரே தவிர அவரோட ஃபார்மோ இல்ல வேற எதுவும் மிஸ் ஆகல. அதை வந்து நம்ம லெஜிட்னு சொல்லாம எடுக்க முடியாது. ஏன்னா வால்க்கு வந்து வாலண்டியரா தான் ஃபைட் பண்ணாங்க. இல்ல பிரதர், நான் என்னன்னா கோட் லிஸ்ட் சேர்க்கும் போது நான் ரெஸ்யூமே தான் பேச முடியும். கோட் லிஸ்ட்னு சொல்லிட்டீங்கன்னா அது நீங்க வந்து மெடல் கொடுத்து வச்சுட்டீங்க. நாளைக்கு ஒருத்தர் வந்து பாக்கணும். இல்ல நான் சொல்றேன் நாளைக்கு ஒருத்தர் வந்து பாக்கணும். இஸ்லாமோட ரெஸ்யூமே லைட் வெயிட்லயும் அந்த மாதிரி இல்ல. இனிமேதான் டெஸ்ட் பண்ணி பாக்கணும். இன்னொன்னு யாசர் ப்ரோ வந்து சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு சாம்பியன்ஷிப் ஃபைட்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சதுன்னு சொல்றேன். நான் சொல்றேன் அக்செப்ட் பண்றேன். ஆனா அவங்க எத்தனை டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன். 11, 13, 9, 10 வச்சிருக்காங்க. அதுல வந்து பம்ப்ஸ் இருக்காங்க தான். ஆனா அவங்க எலிட்டாவே நான் மினிமம் 4 to 5 people அந்த டிஃபென்ஸ் வந்து எலிட்டா இருக்கு அவங்கள்ட்ட. ஆனா இஸ்லாம் வந்து எலிட்டான டிஃபென்ஸ் வந்து வைக்கவே இல்லையா? அதுக்குள்ள கோல் கான்வர்சேஷன்ல கொண்டு வருவீங்க. டிஜே எடுக்கும்போது டிஜே வந்து செகுடோ கூடயே 3 ஃபைட் என்னமோ ஆடி இருப்பாரு. அதே மாதிரி யாரு ஆட்ரினோ மொரேஸ் இருக்காருல்ல, அவர் கூட 3 டைட்டில் டிஃபென்ஸ் ஆடி இருப்பாரு. அப்பனா
மெம்பர்ஸ் கூடயே 3 டைட்டில் டிஃபென்ஸ் ஆட தான் செய்றாங்க. அப்போ அந்த இது 6 டைட்டில் ஃபைட், அதுல 2 டைட்டில் ஃபைட் அப்படி தூக்கிடலாமா அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற அலெக்ஸ் கூட ஆல்ரெடி ஒரு 2 ஃபைட் ஆடி இருக்காரு, ஒரு ஃபைட்டை தூக்கிடுவோம் நாங்க அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் பாயிண்டா தான் நான் எடுக்கிறேன். ஆக்சுவலா அதே மாதிரியே ஜான் ஜோன்ஸுமே ஆடி இருப்பாரு. ஜான் ஜோன்ஸோட ரெக்கார்டுமே பார்த்தோன்னா ஒரே மெம்பர்ஸ் கூட மல்டிபிள் ஃபைட்ஸ் வந்து டைட்டில் டிஃபென்ஸா ஆடி இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ப்ரோ நீங்க வந்து மொய்கானோட அதுவும் வாழ்க்கையை கன்சிடரே பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து அவன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அர்மான் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரே செகண்ட் மறுநாள் போயிட்டு நீ மொய்கானா கூட சண்டை போடணும்னா அவன் எப்படி பண்ணுவான்? அதுவும் டிராப் போட்டாங்க, நீங்க பாத்தீங்க. அது மீறி அவன் சப்மிஷன் அதை எப்படி நீங்க சேர்த்துக்கிற மாட்டீங்க அந்த வின் ஸ்ட்ரீக்ல? எனக்கு புரியல. வேற ஒரு ஃபைட்டருக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகும். இப்ப சார்லஸ்னா சார்ல்ஸோட வீக்னஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பான் ஒரு 3 months. கரெக்ட். ஆக்சுவலா மொய்கானா கூட ப்ரிப்பேர் ஆவறதுலாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஆக்சுவலா அது ஃபைட் வந்து எடுத்துட்டே போறாங்க. ஸ்ட்ரீக்ல இருந்தான் மொய்கானா சொல்ல கிடையாது. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இப்போ வந்து மொய்கானோ நடுவில் வந்ததா இருக்கட்டும், ஒல்கான்ஸ்கி ஷார்ட் நோட்டீஸ்ல வந்ததா இருக்கட்டும், அது வந்து இஸ்லாம் கையில கிடையாது. அது ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகேவா? அட் த சேம் டைம் நீங்க வந்து ரெஸ்யூமேல நீங்க இப்போ எடுத்து பாக்குறீங்கன்னும் போது அந்த ரெக்கார்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொய்கானோவும் ஒல்கான்ஸ்கி அந்த ஷார்ட் நோட்டீஸ்ல அக்செப்ட் பண்ணது தான் இருக்கு ஃப்ரம் ஃபெதர் வெயிட். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது வந்து ஒரு டெயின்டட் மார்க்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லோ வேல்யூவா தான் அது கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இப்போ நீங்க அந்த 2 ஃபைட் இல்லாம கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹீஸ் வான் த டைட்டில் அகேன்ஸ்ட் சார்ல்ஸ், டைட்டில் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டஸ்டின் போரியர் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மொய்கானோ இடத்துல அர்மான் சாரிக்கன் இருந்தானா மேபி இல்ல, இஸ்லாம் வந்து கண்டிப்பா சான்ஸ்னு இல்ல, செம்மையான ஒரு கேஸ் டாப் 5ல இருக்கிறதுக்கு அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. அவரே கண்டிப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மொய்கானோ ஃபைட்டும் வோல்க் 2 ஃபைட்டும் தப்பு இல்ல, அவனே தப்பு பண்ணாரு. அவரு இல்ல நான் மொய்கானோ ஃபைட்ட சொல்ல ப்ரோ, மொய்கானோ ஃபைட்ட லீவ் பண்ணிருங்க. ஆனா அலெக்ஸோட செகண்ட் ஃபைட்லாம் வந்து ஆக்சுவலா அலெக்ஸ் வந்து மொய்கானோவே தரமான ஆள்னு பேசிட்டாரு ப்ரோ. ஆக்சுவலா மொய்கானோ வந்து வின் ஸ்ட்ரீக்ல தான் இருந்தாரு, 4 வின் ஸ்ட்ரீக்ல இருந்தாரு அந்த டைம்ல. பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மொய்கானோ வந்து இன்னும் ஒரு ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருந்தாரு, டைட்டில்ன்ற மாதிரி தான் டைட்டில் கிடைக்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலா அவருக்கு. சோ மொய்கானோ நீங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா பெனில் டெரிஸ்க்கு வர வேண்டியது மொய்கானோக்கு வந்துச்சு, அவ்வளவுதான். பெனில் டெரிசன் அந்த இதுலயே டைட்டில் ஷாட்ல. சோ அப்ப நீங்க அத வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணணும்ல அந்த இடத்துல. நீங்க வந்து மொய்கானோ ஒரு ஆளே அத கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் என்னென்ன சொல்லவா, என்னன்னா டிவிஷனை சாம்பா டாமினேட் பண்ணிருக்கணும். கேளுங்க, டிவிஷனை வந்து சாம்பா டாமினேட் பண்ணிருக்கணும், எலிட் ஆப்போனன்ட் இருந்திருக்கணும், அப்புறம் என்ன ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கணும். ரெக்கார்ட் செட் பண்ற விஷயத்தை நான் அக்செப்ட் பண்றேன். அதை தாண்டி டிவிஷன் ஒன்னும் ரூல் பண்ணல, எலிட் ஆப்போனன்ட் ஃபேஸ் பண்ணல, நியூ ஜென் ஆப்போனன்ட் பண்ணல. இஸ்லாம் இருந்த பீரியட்ல வந்து டஃபஸ்ட் டிவிஷன் வந்து லைட் வெயிட். எப்பனா டிவிஷன் டஃபஸ்ட் டிவிஷன் வந்து லைட் வெயிட் தான். சார்ல்ஸ் அண்ட் இஸ்லாம், போரியே, டஸ்டின் எல்லாருமே வரிசையா இருந்தாங்க. ஸோ அந்த டிவிஷன் தான் டஃபஸ்டா இருந்துச்சு. அந்த டிவிஷன்ல தொடர்ந்து எல்லா மேட்சும் அடிச்சு, அதுவும் டாமினேட் பண்ணி தான் அடிச்சாரு. எல்லா மேட்சுமே டாமினேட் பண்ணி அடிச்சாரு. வால்கோட ஒரு மேட்ச் மட்டும்தான் டாமினேஷன் மிஸ் ஆயிருக்கும். அதுவும் அவர் சம் ரீசன் சொல்லியிருக்கலாம், பட் அது டாமினேஷன் இல்லதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வால்க் வர்சஸ் இஸ்லாமோட ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்போ வந்து இஸ்லாம் வந்து லைட் வெயிட்ல டாமினேட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. லைட் வெயிட்ல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு தான் 2வது டிவிஷனுக்கு போறாரு. அதே மாதிரி சிங்கிள் ஃபைட் டாமினேட் இல்ல, ஒரு லாங் டைமுக்கு வந்து நான் வந்து ஒரு டிவிஷனை நான் ரூல் பண்ணேன். ஆனா அதுக்கு தான் வந்து யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறோம், கிளியரான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பவுண்ட் ஃபார் பவுண்ட் ஒன்லயே பாத்தீங்கன்னா he was in the number 1 for a long time. இன்டெப்தா வந்து போய் சொல்றீங்க, அது எல்லாமே அக்செப்டபிளான பாயிண்ட்ஸ் தான். பட் நீங்க இப்போ ஆன் பேப்பர் நீங்க பார்க்கும்போது இவன் வந்து இவ்வளவு டைட்டில் டிஃபென்ஸ் வச்சிருக்கான், இவன் வந்து வைக்கல அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். நீங்க இன்டெப்தா சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான், அதுல குறை கிடையாது. பட் இப்போ நான் ஆக்சுவலா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து இவன் வந்து எப்படி சொல்றது, மாங்குன்னு படிச்சு ஒரு மார்க் எடுக்கிறான். பட் இவன் வந்து ஈஸியாவே ஒரு மார்க் எடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். சேம் கான்செப்ட்ல தான் வரும். இவன் வந்து டக்கு டக்குன்னு சண்டை போட்டுறான். அது எந்த ரீசனா வேணா இருக்கட்டும், அவனுக்கு ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கு, ஸ்பீடா இருக்கு, இல்ல ஸ்லோவா இருக்கு, ஏதோ ஒரு ரீசன் இருக்கட்டும். பட் இவன் வந்து மேல வந்துடுறான், இவன் வந்து கீழே வந்துடுறான். அட் எண்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தான் வந்து ஸ்பீக் பண்ண போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது த நம்பர் ஆஃப் டைட்டில் டிஃபென்சஸ் அண்ட் வருஷத்துக்கு 2 ஃபைட் போடுறதுன்றது ஆப்வியஸ்லி கம்ஃபர்டபுள். 1 போட்டாதான் அங்க வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஆஸ் அ ஃபேனா நான் சொல்றேன், 2ன்றது கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் தான். பட் இப்போ இவன் 4 வச்சிருக்கான், இவன் 3 வச்சிருக்கான் போது உங்களுக்கு ஆன் பேப்பர்ல அந்த ஒரு டிஸ்பாரிட்டி வரதான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இஸ்லாம வந்து நான் டாப் 1லயோ 2லயோ அதெல்லாம் வைக்கல, டாப் 5ல தான் வைக்கிறேன். நீங்க ஒரு டாப் 4 பிளேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, 5வது நம்பரா யார வச்சிருக்கீங்க அவங்கள சொல்லுங்க, அவருக்கு இவருக்கு எவ்வளவு பெட்டர்னு பாத்துக்கலாம். சொல்றது புரியல. நீ 5வதா பிளேஸ் பண்ணுவீங்கல்ல, அவருக்கும் இஸ்லாமுக்கும் ஒன்ன டிஃபரன்ஸ், அதை பார்த்து நம்ம பேசிக்கலாம். நான் பெட்டர்னு சொல்லுவேன் 5வதுக்கு, நான் இவரை இஸ்லாம் பெட்டர் நான் எடுத்து வைப்பேன். டிஸ்அக்ரி டீம் அர்பாஸ் நீங்க சொல்லுங்க, பிளேயர் யாரு? அஞ்சாவது ஃபைட்டர் சொல்லுங்க அர்பாஸ். 4 பேர் நம்ம சொல்லிருக்கோம். 4 பேர் இத அக்செப்ட் பண்றீங்களான்னு பாருங்க. நான் 4 பேர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்றேன். ஆண்டர்சன் சில்வா, ஜான் ஜோன்ஸ், தென் 5th இஸ்லாமா நான் வைக்கிறேன். ஓகே, சோ நிகில் 5th மெம்பர் யாரு? சிஎம் பங்க். அரே ஓரைட், இவன் பேசவே இல்ல. இப்போ கோட் கான்வோல வரணும்னா எல்லா ஃபைட்ஸுமே இன்க்ளூட் ஆகும், எல்லாமே ரெக்கார்ட்ல தான் இருக்கும். அந்த ரெக்கார்டு வந்து வேலிடா இல்லையா அப்படிங்கறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அது அவர் வந்து சாம்பியனா இருக்காரு. சாம்பியனா இருக்கும்போது ஒரு ஃபைட் வருதுன்னா அது வேலிடான ஃபைட்டா இருக்க போய் தான் சாம்பியன் அக்செப்ட் பண்ண போறான். கரெக்டா? அதே மாதிரி வேலிடா அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா வேர்ல்டுக்கு 2A வந்து அக்செப்ட் பண்ண முடியலன்னா வேர்ல்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது டைமே கொடுக்கல. அதுதான் ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி டிஜி வந்து 11 நம்ம அந்த கான்வர்சேஷன் அது வந்து ஒரு மார்க் இருக்கு. ஆனா வந்து இஸ்லாம் என்ன பண்ண முடியும் அந்த சிச்சுவேஷன்ல? சோ இஸ் காட் ஒன் டைட்டில் டிஃபரன்சஸ். ஆனா அந்த ஒரு சின்ன மார்க் இது எப்படி இருக்கு? அது சொல்றது எப்படி இருக்கு? ஆமாங்க இந்த மாதிரி ஆயி போச்சு, அவர் கோட்ல சேர்த்துருங்கன்ற மாதிரி. இல்ல அதான் நீங்க தான் ப்ரோ சொல்றீங்க. கன்சிடர் பண்ணனும், அவ்வளவுதான். இஸ்லாம் யார் யாரை டிஃபீட் பண்ணானா வந்து பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 டிஃபீட் பண்ணான், பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 2 டிஃபீட் பண்ணான், பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 3 டிஃபீட் பண்ணான். அவனோட 4-5 ஃபைட் வந்து டாப் 5 பவுண்ட் ஃபார் பவுண்ட் அவங்கள டிஃபீட் பண்ணான். இது இல்லாம 12 பவுண்ட் வின் ஸ்ட்ரீக் வந்து அர்மான வந்து ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணான், 11 வின் ஸ்ட்ரீக் சார்லஸ் பிரேக் பண்ணான், 22 வின் ஸ்ட்ரீக் வோல்க பிரேக் பண்ணான். ரீசெண்டா ஜேடிஎம் ஓட 18 வின் ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணான். மட்டும் பிரேக் பண்ணிட்டானா அவனுக்கு வந்து நிக்நேமே வைக்கலாம், வின் ஸ்ட்ரீக் பிரேக்கர்னு. நீங்க வந்து ரெசிம் பத்தி வந்து சும்மா அலகேஷன்ல ஒரு 2 ஃபைட் வந்து சரி இல்லன்றதுனால மிச்ச எல்லா ஃபைட்டையும் நலிஃபை எல்லாம் பண்ண முடியாது. இல்ல ஆக்சுவலி டிஃபீட் பண்ணது எல்லாமே கரெக்ட்டான பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு 2 ஃபைட்ட வந்து நீங்க வந்து மார்க் வைக்கிறீங்கன்ற போது அதுக்கு ஈக்குவலா இவன் வந்து ஒரு 4-5 ஃபைட்ஸ் வந்து வின் ஸ்ட்ரீக்ல இருந்த ஆட்களை வந்து பிரேக் பண்ணிருக்கான். அதான் பிரைம் பீப்பிள்ஸ் தான் அடிச்சிருக்காங்க எல்லாமே. சாலிடான ஒரு இப்போ இது வரைக்குமே 600 டேஸ் மேல ஆச்சு. இன்னும் பவுண்ட்ல இஸ்லாம் தான் நம்பர் 1 இருக்கான். அவன் எப்படி நீங்க சாம்பியன் ஆனாதான் பவர் ஃபார் இல்ல? அர்பாஸ்க்கு ஒரு क्वेश्चन, சாம்பியன் ஆனாதானே பவர் ஃபார் நம்பர் 1 தருவாங்க? சாம்பியன் ஆயி சும்மா காசு கொடுத்தா தர மாட்டாங்க, சும்மா தர மாட்டாங்க. இல்ல அவர் சொன்னாரு சாம்பியன் ஆன பிறகு டாமினன்ஸ் இல்ல அப்படினாரு. அப்புறம் எப்படி கவுண்ட் பண்ணாங்க கேட்டா பேர் அது. இப்போ எல்லாமே பேசிட்டோம். இப்போ பேசும்போது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இஸ்லாமோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி வச்சு தான் பேசுறோம். அண்ட் இதை வந்து டிஸ்அக்ரி டீமும் வந்து அக்ரி பண்ண தான் போறாங்க. இஸ் சாலிட் ஃபைட்டர், இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அக்ரி பண்ணுவாங்க. இந்த மெயின் பாயிண்ட், இந்த கோர் டிபேட்டே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் மக்காஷோ டாப் 5 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இல்லையா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்? எல்லா கோட் கிட்டயும் காமனா இருக்கிறது என்னன்னா 2 ஜெனரேஷன் ஃபைட்டரை அடிச்சிருப்பாங்க. இஸ்லாம் அதை இன்னும் பண்ணல. இப்போ வந்து கன்க்ளூட், ஏன்னா ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம பேசிட்டோம். என்ன சொல்றேன், எல்லாரும் அவங்க நினைக்கிறேன். இப்போ வந்து டிஸ்அக்ரி டீமா இருக்கட்டும், அக்ரி டீமா இருக்கட்டும், ஒரு ஆளா வரும். சோ நீங்க ஏன் கோட்னு சொல்றீங்க, டாப் 5ல இருக்கான்னு ஏன் இல்ல? உங்களோட இப்போ நீங்க எல்லா பாயிண்ட்ஸ் பேசுறீங்க, ஒரு சில விஷயம் அக்ரி பண்ணிருப்பீங்க, ஒரு சில விஷயம் டிஸ்அக்ரி பண்ணிருப்பீங்க. சோ அத வந்து ஒரு கன்க்ளூஷன் பாயிண்டா வந்து நீங்க பேசுறீங்க. அதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. ஏன்னா பேசினே இருப்போம், சண்டை போட்டுனே இருப்போம். டைம் இருக்கும் 4 நேரம் கூட சண்டை போடுறோம். குரூப்லயே வெரி அடிச்சுவீங்க. அர்பாஸ் சொன்ன மாதிரி நியூ ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணேன். ஒரு இன்னும் 2 ஃபைட்டர் மொராலஸ் அப்புறம் ஏன் கேட் 2 ஃபைட்டர் நானே தூக்கின்னு போய் டாப்ல வச்சார முடிஞ்சது. கான்வர்சேஷன் க்ளோஸ். சிம்பிளா முடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் பண்ணது வந்துட்டு எல்லாமே ஓகே, பட் இன்னும் பத்தல. இட்ஸ் நாட் இனஃப். அந்த டாப் 5 கோட்டுக்குள்ள என்டர் ஆகுற வரைக்கும் நீங்க சொல்ற பாயிண்ட் இருக்கு, எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறோம். அந்த நான் இப்ப சொன்னதான் சிம்பிளா முடிக்கணும். இந்த 2 இன்னும் வந்து வச்சிட்டீங்கன்னா நீங்க அக்ரி பண்ணி இந்த இதுக்கே அவசியமே இருக்காது. டைரக்டா கோட்ல வச்சு ஆட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, நான் டாப் 5 பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா இதுவே வந்து டாப் 5க்கு போனதுமானதான் நான் நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா,
காம்பினேஷன்ல வந்து எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டான் இஸ்லாம். அதனால வந்து டாப் 5 போதும் அப்படின்றான். சான் வந்து சொன்னார் இல்லையா, இன்னும் 2 பேரை தோக்கடிக்கணும்ட்டு. அப்படி தோக்கடிச்சா நான் வந்து ஜான்சன்ஸ் ஈக்குவலாவோ இல்ல அபோவோ வச்சிருவேன், என் பர்சனல் ஒப்பீனியன். ஏன் இன்னொன்னு வந்து இன்னொரு ஜெனரேஷன் புதுசா இப்ப லாஸ்ட் ஆட் பண்ணாங்க, 2 ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் வந்து அதான் நானும் சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜான் ஜோன்ஸ் மேலேயே ஆட் பண்ணுங்க. ஜான் ஜோன்ஸ் மேல நிறைய அலிகேஷன் போட்டிருக்கு, அக்யூசேஜ் அந்த மாதிரிலாம் இல்ல. இஸ்லாமுக்கு அதுவும் எதுவும் இல்ல. நான் சொல்றது இப்ப நியூ ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. நீங்க அதையும் முடிச்சிட்டீங்கன்னா கான்வர்சேஷனே இல்ல, எல்லாமே க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். நீங்க ஜான் ஜோன்ஸ் அப்போ கூட வச்சுக்கீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியா ஒரு அலிகேஷன் வச்சாங்க, 2 ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் வந்து அவர் பிளே பண்ணலன்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜேடிஎம் இப்போ இயன் கேரி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே வந்து வேற ஜெனரேஷன் நினைக்கிறேன். எல்லாமே 28 29 அப்படின்னு நினைக்கிறேன். மொரலஸும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எதுவுமே எடுத்துக்கல இவரு இஸ்லாம் கிட்ட இருந்து. யா யூ ஹேவ் டன் சோ மெனி திங்ஸ். அவர் கோட் ஸ்டேட்டஸ்ல டிபேட் பண்ற அளவுக்கு எஸ் டன் திங்ஸ். ஆனா என்னன்னா, ஒரு 5-6 மலை இருக்கு. அந்த மலையில நான் இப்ப வந்து இந்த மலை தான் என் மலை தான் பெருசு நான் சொல்ல முடியாது. இந்த இமயமலை மாதிரி இது இன்னும் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் ஸ்டில் தேர், அவ்வளவுதான். அது மற்றபடி ஈவன் 1 or 2 ஃபைட்ஸ் இஃப் ஹி வின்ஸ், அவ்வளோதான். அவர் எங்க ஆள் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி, சான் அண்ணன் சொன்ன மாதிரி, ஹி இஸ் அப்சல்யூட்லி தேர். நத்திங் என்ன சொல்றது, இவர் மொக்க ஃபைட்டரு டிஸ்கவுண்ட் பண்றோம், அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் சேக் வி ஆர் சேயிங் ஆல் தோஸ் திங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ணல அவர்கிட்ட இருந்து. ஒரு 6 மலை இருக்கு, இவர் 6வது மலையா இருக்காரு. இன்னும் அக்குமுலேட் ஆகல. இன்னும் கொஞ்சம் வந்துட்டாருன்னா, இன்னும் 2 அடுக்கு வந்துட்டாருன்னா இஸ் தேர், டெஃபினெட்லி தேர். என்னோட பாயிண்ட் சிம்பிள் தான். இஸ்லாம் நம்பர் 1லாம் கோட் கிடையாது. நம்பர் 5க்கு அவன் டிசர்வ்டான ஃபைட்டர். ஏன்னா அவன் எலைட் ஃபைட்டர்ஸ்லாம், அவன் ஆப்போனன்ட்ஸ்லாம் சும்மாவே கிடையாது, எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணியிருக்கான். வின் தட் பிக்கஸ்ட் ஸ்டேஜ்ல வின் பண்ணியிருக்கான். அண்ட் ஷோன் இஸ் ஸ்கில்ஸ், டாமினன்ஸா வின் பண்ணியிருக்கான். அவனோட குவாலிட்டி தான் நான் அவனை டாப் 5ல தூக்கி வைக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பவுன் போர்ல இப்போ வரையும் நம்பர் 1ல இருக்கான். அது சும்மா கிடையாது, 600 days மேல ஆச்சு. அப்போ டாப் 5ல கண்டிப்பா இருப்பான் நான் நினைக்கிறேன். அதேதான் எல்லாமே. இஸ்லாம் வந்து ஆக்சுவலா ஓவராலா ஒரு கம்ப்ளீட் ஃபைட்டர், எல்லாருமே அக்ரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரைக்கிங், கிராப்ளிங், ரெஸ்லிங் எல்லாமே அவர்கிட்ட கலந்து எல்லாமே பக்காவா ஒரு கம்ப்ளீட்டா ஆடுறவர். அண்ட் அதே மாதிரி பார்த்துன்னா ஒரு கோட்டுன்னு சொல்லிட்டு கான்வோக்குள்ள வரும்போது நம்ம ஷுவர் ரெஸ்யூமே பார்ப்போம், வின்னார்லெஸ் ரெக்கார்ட் பார்ப்போம், அடுத்து டாமினன்ஸ் பார்ப்போம், லைக் எவ்வளோ நாளா லாங்கிடிவிட்டி பார்ப்போம் கண்டிப்பா. அடுத்து ஸ்கில் எவ்வளோ, எல்லா ஸ்கில்ஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது டைவர்சிட்டி வச்சு பார்ப்போம். அடுத்து ஃபினிஷிங் எப்படி இருக்கு, மெயினா மோஸ்ட்லி ஃபினிஷிங்கும் பார்ப்போம். அது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, எல்லாமே இஸ்லாம்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லெகசி, அதே மாதிரி ரெக்கார்டு, கிளீன் ரெக்கார்டு ஆக்சுவலா அதுவுமே கோட் கான்வோல இன்க்ளூட் ஆகிறது தான். ஏன்னா டோப்பிங் கேசஸோ இல்ல ஜான் ஜோன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய டிசி எடுத்துக்கலாம். டிசி என்ன சொல்லுவாருன்னா, ஜான் ஜோன்ஸ் வந்து நான் கோட் கான்வோல வைக்க மாட்டேன், ஏன்னா 4 தடவை டோப்பிங் இதுல வந்து மாட்டிருக்கு, என்னோட ஃபைட்டுமே லெஜிட்டான ஃபைட் கிடையாது நான் அவர் கூட போட்டது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கான்வோல எதுலையுமே இன்வால்வ் ஆகல. அதே மாதிரி அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து பிரைம்ல அடிச்சாரா அப்படிங்கிறதும் நான் கான்வோக்குள்ள வைக்கிறேன். அதுல வந்து எல்லாமே ஓவராலா நான் அந்த 6 to 7 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா இதுலயுமே ஹீஸ் இன் டாப், ஐ கெஸ். அது கரண்ட் ஜென்ரேஷனும் சரி, ப்ரீவியஸாகவும் சரி. அதுல வந்து லைக் ப்ரீவியஸா எப்படி சொல்லலாம்னா, ஐ வுட் சே டாப் 5 வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்பி சொல்லுவேன். ஜிஎஸ்பி, ஆண்டர்சன் சில்வா, எம்ஜே, ஜோன்ஸ் அண்ட் இஸ்லாம். திஸ் இஸ் மை டாப் 5. ஸோ எல்லாருமே மீதி மேல இருக்க 4 பேருமே எவ்ரி ஒன் ஹேஸ் டன், எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸப்ட் ஜான் ஜோன்ஸ், லைக் அந்த டோப்பிங் கேசஸ் அது மாதிரி ரெக்கார்டு கிளீனா இல்லாதனால நான் அவரை வந்து 4th பிளேஸ் போறேன். இல்லைன்னா ஜான் ஜோன்ஸ் வந்து லைக் ஹீஸ் கோட், ஹீஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அவர் அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல இன்னும் வரைக்கும், கூட சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோட்டுக்குமே கொஞ்சம் இருக்குதா. இப்போ ஜான் ஜோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரூவ்ட். ஈவன் ஆண்டர்சன் ஆக்சுவலா இது அலிகேஷன் இல்ல. ஆக்சுவலா ஜான் ஜோன்ஸ் அலிகேஷன்ஸ் கிடையாது, அது வந்து ப்ரூவன் தானே. 4 ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆண்டர்சன் சில்வாக்கு வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஸ்லின் கான்செப்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஏதோ ஆப்போனன்ட் ஸ்பை வச்சான். சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஈவன் டிஜேக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஈவன் ஃபார் இஸ்லாம் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐவி யூசேஜ் பண்ணாரு ஸோ அப்படின்ற ஒரு சில அலிகேஷன்ஸ் வரதா செய்யுது. பட் ப்ரூவன்னு பாத்தீங்கன்னா பட் ப்ரூவனா இல்ல. ப்ரூவனா நம்ம வந்து ஜிஎஸ்பி அண்ட் ஜோன்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரூவனா இருக்கு. கரெக்ட்டா? ஜிஎஸ்பி இல்ல சில்வா
இல்ல இல்ல சாரி 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 சில்வா அண்ட் சிஎஸ்பி இல்ல சில்வா சில்வா அண்ட் ஜோன்ஸ் தான் ப்ரூவன். ஒரு கோட் கான்வோல லெஜிட்டா இருக்கிறது வந்து ஜிஎஸ்பி அண்ட் டிஜே தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க எந்த அலிகேஷன்ஸ்லயுமே மோஸ்ட்லி எந்த கான்வோலுமே உள்ள வர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. மத்த ஜோன்ஸ் அண்ட் ஆண்டர்சன் சில்வா வந்து உள்ள வரமாட்டாங்க. எதனாலனா இந்த மாதிரி கிளீன் ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதுல வந்து நம்ம இந்த இதை வச்சு கிரைட்டீரியா வச்சு பார்க்கும்போது இஸ்லாம் கிட்ட எல்லாமே பக்காவா இருக்கு. கம்ப்ளீட் ஃபைட்டர். ஸோ ஐ வுட் சூஸ் ஹி வில் பி இன் டாப் 5. ஓகே, ஹி இஸ் இன் டாப் 5 அண்ட் ஹி வில் பி இன் டாப் 5 ஃபார் எவ்ரிஒன். இப்ப க்ளோசிங்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் டிஸ்கிரெடிட் பண்றாங்க இஸ்லாமோட இதை. டிஸ்கிரெடிட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசா எதுவும் தெரியல. டெயின்டட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்றாங்க, அது டெயின்டடாவே தெரியல. ஏன்னா இஸ்லாம் சைட்ல அவர் ஃபால்ட் பண்ணல, அவரா வேணுமே ஃபால்ட் பண்ணல. ஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் சைட்ல தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த டாப் 5 கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அவங்க செல்ஃபா அவங்க டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்லாம் வந்து அவர் செல்ஃபா அவர் வந்து டெயின் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த க்ளோசிங் ஆர்குமெண்ட்ல வந்து நீங்க சொன்னீங்க டாப் 5 டாப் 4 வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜோன்ஸ், சில்வா, அப்புறம் ஜிஎஸ்பி அண்ட் டிஜே இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வந்து ஆப்போசிஷன்ல யாரும் ஒரு கிளியரான ஒரு ஆன்சரும் எனக்கு தரல. ஃபிஃப்த்ல அது வந்து நான் சொல்லிதான் உங்களுக்கு டாப் 5 அமாண்டா நூனஸ் சொன்னாங்க. ஆமா ஆமா அமாண்டா நூனஸா? ஓகே ஓகே அமாண்டா நூனஸ். ஓகே, டவுட் அது மட்டும் கிளியர் பண்ணி. அவங்க டிவிஷனை ரூல் பண்ண ஒரு லைனர்ஸ் அவங்க. பட் மேல டிவிஷன் இல்ல ரெண்டாவது டிவிஷன்ல இல்ல ரெண்டாவது டிவிஷன் உமன் யூஎஃப்சில வந்து அவங்க மட்டும் தான் வந்து டபுள் சாம்ப் ஆன ஒரு ஆள். அவங்க மட்டும் தான் ஃபுல் டாமினேட். நீங்க டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. ஏன்னா எம்எம்ஏ வந்து மென்ல மட்டும் இல்ல மொத்தமாவே பாக்குறதுனால அமாண்டா நூனஸ் கொடுக்கலாம். இல்ல கரெக்ட் தான் 9 டிஃபென்ஸ் இருக்கு. ஜூலியனா பெனட் லாஸ் ஆச்சு, அதுவும் புடிச்சு போட்டாங்க. ஆமா இல்ல, அண்ட் ஆல்சோ she dominated plus நம்ம சொன்ன மாதிரி she held the belt for a long time. அந்த டிவிஷனை ரூல் பண்ணவராலனா நீங்க ப்ரோ அப்பனா நான் ஒத்துக்கிறேன். இஸ்லாம் still has something to prove. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் இஸ்லாம் மகச்ச ஃபேன் தான். டாப் 5 கோட்டுக்கு அவர் வரைக்கும் அவர் still has to prove. நான் ஒத்துக்கிறேன், சரிங்களா? ஆனா அவர்கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க புறக்கணிக்க முடியாது. அது நான் இதை சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேசியிருக்கீங்க, அடிச்சுக்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. பட் எனக்கு இதுல பாயிண்ட் என்னன்னா, இப்போ முன்னாடி நான் வேகா வந்து யோசிச்சிருந்தேன் இந்த மாதிரி ஏன் வந்து இஸ்லாம் உள்ள இருக்கணும் இல்ல ஏன் வெளியே இருக்கணும். எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் தான் அது தவிர எனக்கு இப்போ நான் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறேன். எனக்கு இப்போ யாசர் சொன்ன ஒரு விஷயம், அந்த 16 வின்ஸ் இருக்கு பிளஸ் இஸ் த ஒன்லி 2 டிவிஷன் சாம்பியன் போது எனக்கு அது புதுசா ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆனது இல்லை அந்த ஒரு விஷயம். இந்த வின் ஸ்ட்ரீக்ல வந்து 2 டிவிஷன் சாம்பியனா அந்த ஒரு ஆள்னா அது வந்து இஸ்லாம்ன்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது கிடையாது. ஸோ எனக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சில புது புது விஷயங்கள், புது புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நான் நிறையா வந்து பார்த்தேன். இப்போ யாசர்ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஈவன் டிஸ்அக்ரி சைட்ல வந்து அர்பாஸ் பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாயிண்டா தான் இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து நம்ம பேசிட்டோம். இஸ்லாமோடைய ரெக்கார்டை வந்து சொல்ற மாதிரி இப்போ டிஸ்அக்ரி டீம்ல வந்து ஒரு சில ஃபைட்ஸை வந்து கொஞ்சம் மார்க் வச்சு பார்க்குறாங்க. பட் அட் த சேம் டைம் அவர் அடிச்ச ஆட்கள் எல்லாருமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வின்ஸ்ட்ரிக்ல அந்த டைம்ல வந்து பவுண்ட் ஃபார் பவுண்ட்ல டாப்ல இருந்த ஒரு ஆள் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் அவர் அடிச்ச ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரெக்கவர்ட் ஸ்டில் வந்து இந்த டாப் கேட்டகரியில தான் இருக்காங்க. அண்ட் இஸ்லாம் வந்து கெரியர் வந்து முடிஞ்சல. இப்போ நம்ம கோட்டுன்னு சொல்ற 4 பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கெரியர்ஸ் வந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ ஜான் ஜோன்ஸ் இஸ் ரிட்டையர்ட், ஜிஎஸ்பி, டிஜே, ஆண்டர்சன் சில்வா. ஸோ இவங்க 4 பேருன்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருமே அக்ரி பண்ணிட்டீங்க. போத் டீம்ஸ்ல இவங்க 4 பேர் தான் டாப்ல இருக்காங்கன்றது அக்ரி பண்ணிட்டீங்க. அண்ட் 4 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஈவன் ஜிஎஸ்பி அண்ட் ஜான் ஜோன்ஸ் எடுத்தீங்கன்னா தே கேம் பேக் ஃபார் ஒன் ஃபைட்டுக்கு வந்தாங்க. அப்போதான் செகண்ட் பெல்ட் அடிச்சாங்க. ஜான் ஜோன்ஸ் ஸ்டீபே மியோசிச் கிட்ட போட்டாரு. பட் நான் அதை பெருசா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் இஸ்லாம் இஸ் ஸ்டில் ஆக்டிவ்லி கம்பீட்டிங். இன்னும் ஒரு 2 ஃபைட் இருக்கு, 3 ஃபைட் இருக்கு அப்படின்னும் போது he solidly can become the greatest of all timeன்ற ஆப்ஷன் இருக்கு. பட் அதை எடுப்பாரா அப்படின்றது வந்து ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து நான் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. ஆல்சோ ஆன் கொஞ்சம் பேக் ஃபார்வர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் ஆஃப் டைட்டில் டிஃபென்சஸ்ன்ற ஒரு கான்வர்சேஷன் வந்திருந்தது. என்ன கேட்டீங்கன்னா இப்போ மாடர்ன் டைம்ல வந்து அந்த அளவுக்கு டைட்டில் டிஃபென்சஸ் பண்றது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலி.
ஒரு சில பேர் அதுக்கும் வந்து ஆப்போசிங் வியூஸ் வச்சிருந்தீங்க. இந்த மாதிரி அலெக்ஸ் இவ்வளோ ஃபைட் பண்றாரு, மெராப் இவ்வளோ ஃபைட் பண்றாரு. பட் அட் தி எண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தே ஹவ் லாஸ்ட். நான் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். மெராப் வந்து 4 ஃபைட் பண்றல எப்படா பண்றான் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் அட் தி எண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்யூமேல ஒரு லாஸ்ன்ற ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க இப்போ சேஃபா போறதுன்றது வந்து பொத்தி ஒன்றும் கொண்டு போகல. இஸ் ஆல்வேஸ் ஃபேஸ் தி டாப் ஃபைட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் UFC அவருக்கு டைட்டில் ஷாட் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 2-3 ஃபைட் தள்ளி போய் தான் கொடுத்தாங்களே. அதுக்கு முன்னாடி he was deserving to fight. சம் ரீசன் இருந்தது எனக்கு அப்போ பெருசா இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஆஃப்டர் பாபி கிரீன் ஃபைட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஆஸ் அ சாலிட் அந்த லைட் வெயிட் டிவிஷன்ல வந்து ஒரு சில வின்ஸ் கரெக்டாக தான் வச்சுட்டு வந்தார். அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து பில்ட் பண்ணி தான் வந்தார். ஸோ ஆன் தட் பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன், அந்த டைட்டில் இப்போ 11 இல்லை 10 டிஃபென்சஸோ பண்ணுறது இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். அந்த மாதிரி ஒரு மாடர்ன் எராலையும் ஹீஸ் டன் ஒரு சாலிடா டிஃபென்சஸ் வச்சிருக்காரு. இப்போ 4-5 வச்சிருக்காரான்னு தெரியல, கன்ஃபார்மா தெரியல. 4 வச்சிருக்காரு, 5th வைக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து ஃபேக்டரிங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி சொல்லணும்னா இப்போ ஈவன் இந்த டிஸ்அக்ரி டீம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 டிஃபென்சஸ் இல்லை இன்னும் 2 வின் வச்சுட்டாங்கன்னா நீங்க இஸ்லாமை வந்து கண்டிப்பா நீங்க டாப் 3ல கூட வைக்கலாம், டாப்பா கூட நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ அக்ரி வித் தேர் பாயிண்ட். அண்ட் என்னோட ஒப்பீனியன் இப்போ நீங்க டாப் 5ல இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ ஸ்டில் திங்க் இன்னும் ஒரு வின் ஆர் 2 வின்ஸ் ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்ன மாதிரி அமாண்டா நூனஸ் நீங்க எடுக்கலாம். இஸ்லாமை நான் வந்து எந்த விதத்துலையும் நான் டிஸ்கிரெடிட் பண்ண விரும்பல. ஹிஸ் டன் சாலிட், எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கொஸ்டின் இந்த டிபேட்டை இல்லாம டாப் 5 ப்ரூவ் பண்ணுனா இன்னும் ஒரு வின் நான் சொல்வேன். இயான் கேரியை வந்து வின் பண்ணிட்டா he will definitely be in the top 5. அண்ட் இன்னும் கெரியர் இருக்கு ப்ராக்ரஸ் பண்றதுக்கு. ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ராஸ்பெக்ட். இப்போ நீங்க கரண்ட் ஃபைட்டர்ஸ்ல எடுத்தீங்கன்னா யாருக்கு இந்த மாதிரி டிபேட் வச்சு பேசுறீங்க? இலியா டோபுரியா வந்து ஜென்ரேஷனல் டேலண்ட்லாம் நான் சொன்னேன், கோட் பொட்டன்ஷியல் இருக்குல்லாம் நான் சொன்னேன். பட் தட் இஸ் மை ஒப்பீனியன், நான் பார்த்ததுல இருந்து நான் சொன்னேன். பட் ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ கோட் பொட்டன்ஷியல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் நான் சொல்வேன், இஸ்லாம் மக்காஷேவ் அண்ட் அலெக்ஸ் பெரேரா. மேபி மெராபா நீங்க கான்வர்சேஷன்ல எடுக்கலாம், பட் இப்போ அவர் கம்பேக் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ இஸ்லாம் மக்காஷேவ் அண்ட் அலெக்ஸ் பெரேராக்கு மட்டும் தான் அந்த கோட் கான்வர்சேஷன்ல இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு டிபேட்டை முடிச்சுக்கலாம். பண்ணிக்கலாம். அக்ரி பண்றோம். ஓகேவா? அக்ரி பண்ணனும் அவசியம் இல்ல. உங்களுக்கு ஆப்வியஸ்லி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒபினியன்ஸ் இல்ல இருக்கும். ஏதோ பாயிண்ட் வரும் அடிக்கலாம்னு பார்த்தேன், மிஸ் ஆயிட்டாரு, என்ன பண்றது? பட் we have to agree to disagreeன்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃபரண்ட் ஒபினியன் தான், you have to agree to disagree. சோ நன்றி எல்லாரும் நன்றி. ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறோம். சோ சாட்ல பார்த்து எனக்கு ஹோல்சமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஹோல்சமா இருந்துச்சு, ஒரு குட். ஓகேடா. நல்லா இருந்துச்சு.